ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் யோ நித்யமச்யுதபதாம்புஜயுக்மருக்மம் வியாமோகதஸ்ததிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. கொம்பினார் பொழில்வாய் குயிலினம் கோவிந்தன் குணம் பாடுசீர் செம்பொனார் மதில் சோழ் செழுங்கழனியுடை திருக்கோட்டியூர் நம்பனை நரசிங்கனை நவின்னேத்துமார்களைக் கண்டக்கால் எம்பிரான் தன் சின்னங்கள் இவரிவரென்னு ஆசைகள் தீர்வனே. 108 திவதேச வைபவங்கள்ல பாண்டிய நாட்டு திருப்பதிகளில் ஒன்றான கோஷ்டி கஷேத்திரம்னு சொல்லக்கூடியதான திருக்கோட்டியூர் ஸ்தல புராணத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். பிரம்மாண்ட புராணத்தில் சனத்குமார சம்ஹிதையில் புண்ணியக்ஷேத்திர பிரஸ்தாவத்திலே சொல்லப்பட்டுள்ளதான கோஷ்டீபுர மகிமையிலே 3வது அத்தியாயத்தை அனுபவிக்கப் போகிறோம். 3வது அத்தியாயத்தினாலே பிரம்மாவானவர் நாரதருக்கு பிரகலாத ஆழ்வானுடைய சரித்திரத்தை சொல்லக்கூடியதான அத்தியாயம் இது. இப்போ இந்த உரையாடல்கள் எல்லாம் பிரம்மாவினுடைய லோகமான சத்தியலோகத்திலே நடந்து கொண்டிருக்கின்றது. பிரம்மா நாரதருக்கு சொல்லிட்டு இருக்கார். பிரம்மா மேலும் தொடர்றார். இப்படி இந்த கோஷ்டி கஷேத்திரத்துக்கு தேவர்கள் எல்லாரும் வந்து எம்பெருமான பிரார்த்திச்சு ஹிரண்யனை சம்ஹாரம் பண்ணணும் அப்படின்னு வேண்டிண்டா, நான் அப்படியே கூடிய சீக்கிரம் ஹிரண்ய சம்ஹாரம் பண்றேன், அது வரைக்கும் நீங்கெல்லாம் இந்த கோஷ்டி கஷேத்திரத்திலே கதம்ப மகரிஷியனுடைய ஆசிரமத்துல பத்திரமா இருந்துட்டு என்ன ஆராதனை பண்ணிட்டு வாங்கோன்னு நியமிச்சுட்டு க்ஷீராப்திநாதன் சொல்லக்கூடிய திருப்பார்கடல் பெருமாள் திருப்பார்கடலுக்கு போய் சேர்ந்துட்டார். போன மாத்திரத்துல பெருமாள் திருப்பார்கடல்ல அங்கே தனக்கு ரொம்பவும் பிரியமான பக்தனாக இருக்கக்கூடிய நிறைய கைங்கரியங்களை எல்லாம் திருப்பார்கடல்ல எம்பெருமானுக்கு பண்ணக்கூடிய சங்குகர்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாகவதோத்தமரை கூட்டு நிறைய விரதங்கள் அனுஷ்டானங்கள் தபஸெல்லாம் பண்ணின சங்குகர்ணா, நீ கூடிய சீக்கிரம் தேவ காரியமாக ஹிரண்யகசிபுவினுடைய மனைவியான வசந்தமாலா, அவளுக்கு கயாதுன்னும் பேரு, வசந்தமாலைன்னு ஒரு பேரும் சொல்றது புராணம், ஸ்தல புராணம். அவளுடைய வயத்திலே பிள்ளையா பிறக்க வேணும், புத்திரனா பிறக்க வேணும் அப்படின்னு பெருமாள் கட்டளையிடுறார். இந்த சங்குகர்ணன் சொல்லக்கூடியவர் பரம பாகவதோத்தமர், மகா தேஜஸ்வி, நிறைய தபஸெல்லாம் கூட பண்ணினவர். எம்பெருமான் ஒரு தேவ காரியமாகவோ அல்லது லோகத்தை வாழ்விக்கக்கூடிய ஒரு காரியமாகவோ யாரையானும் பிறக்க செய்கிறான், அவதாரம் பண்ண செய்கிறான் அப்படின்னா அவ ரொம்ப உத்தம ஆத்மாக்களா நிறைய தபஸெல்லாம் பண்ணினவாளா, அதுக்கு யோக்கியத்தை இருக்கிறவாளா இருக்கணும். உதாரணமா ஒரு விஸ்வக்சேனரை அனுப்பி சுவாமி நம்மாழ்வார அவதாரம் பண்ண சொன்னான். அந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு வரச்ச சங்குகர்ணன் சொல்லக்கூடிய எப்போதும் ஸ்ரீமன் நாராயணன் திருவடிகள்ல நிரந்தரமான பக்தியோடு கூட அவனுக்கு நீக்கமில் அடிமைன்னு சொல்லக்கூடியதான வழுவாத குற்றமில்லாத கைங்கரியத்தை பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தரை கயாதுவினுடைய வயிற்றுல போய் பிள்ளையா பிறக்கும்படியாக எம்பெருமானுடையதான நியமனம். அவரும் சரின்னு சொல்லி அப்படியே வந்து பிறந்தார். ஹிரண்யகசிபுவிற்கும் கயாதுன்னு சொல்லக்கூடிய வசந்தமாலைக்கும் ஒரு ஆண் குழந்தை சங்குகர்ணனுடைய அம்சமாக பிறக்கிறது. பிறந்த அந்த குழந்தைக்கு பிரகலாதன் அப்படின்னு பெயர் வைத்தான் ஹிரண்யன். ஆஹ்லாதம் அப்படின்னா சந்தோஷம், ஆனந்தம்னு அர்த்தம். எத்தனை ஆஹ்லாதகரமா இருக்கு அப்படின்னா எத்தனை ஆனந்தகரமாக இருக்கிறது, எத்தனை மகிழ்ச்சியை தருவதாக இருக்கிறதுன்னு அர்த்தம். பிரகலாதம் அப்படின்னா பேரானந்தம், பரமானந்தம். பிரகலாத ஆழ்வானுடைய திருநாமமே ரொம்ப ஆச்சரியமான திருநாமம். அதை வைத்தவன் ஹிரண்யனாக இருந்தாலும் பிரகலாத ஆழ்வானுடைய திருநாமம் பல அர்த்தங்களை தரக்கூடிய உத்தமமான திருநாமமாக தோன்றுகிறது. பிரகலாதம் அப்படின்னா பேரானந்தம் அப்படின்னு பார்த்தோம். முதல்ல இவன் பேரானந்தம்னு குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்கு என்ன காரணம்? இவன் வயத்துல ஒரு வாரிசு வந்து தோணித்து, இவனுடைய குலம் தழைக்க போகிறது, இவன் பேர் சொல்லிக் கொள்ளும்படியாக ஒரு சிங்கக்குட்டி பிறந்து விட்டது அப்படின்ற எண்ணத்துல அந்த ஒரு இருமாப்பில இவன் பிரகலாதன்னு குழந்தைக்கு பேர் வைத்தான். ஆனா நடந்தது என்னன்னா, இந்த குழந்தை தகப்பனுக்கும் தாய்க்கும் மட்டும் பேரானந்தத்தை தரக்கூடிய ஒரு சாதாரண குழந்தை அல்ல, 3 லோகங்களுக்கும் பேரானந்தத்தை பிரகலாதத்தை தரக்கூடிய குழந்தையானபடியினாலே இது பிரகலாதன் அப்படின்னு அனுபவம். இந்த குழந்தை அவதாரம் பண்றதுக்கு முன்னால வரைக்கும்
ஹிரண்யனுடைய கொடுங்கோல் ஆட்சி நடந்துட்டு இருந்தது. எல்லாரும் ஆகாரம் இல்லாமல் நித்தியகர்மானுஷ்டானங்களை பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டா. தர்மம் அப்படியே க்ஷீணிச்சுண்டு வந்தது. ரிஷிகள்லாம் தங்களுடையதான நித்தியகர்மாவை பண்ண முடியாம, யாகக்ஞாதிகள்லாம் பண்ண முடியாம துடிச்சு போயிட்டா. இதனால தேவதைகள் முதலானவாளுக்கெல்லாம் ஹவிஸ் கிடைக்காம, அர்க்கியம் கிடைக்காம ரொம்ப சிரமப்பட்டு இருந்தா. மழை இல்ல, பயிர் இல்ல, பஞ்சம். தேவதைகளுக்கெல்லாம் கூட ஆராதனங்கள் விசேஷங்கள்லாம் நடக்காம இருந்தது. இவ்வளவு ஏன், எம்பெருமானுக்கே ஆராதனம் இல்லாத பண்ணிட்ட மகா பாபிவன் ஆனபடினாலே இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னால வரைக்கும் லோகத்திற்கு அது ஒரு துக்ககரமாவே இருந்துட்டு இருந்தது. என்னைக்கு இந்த குழந்தை ஒரு பரம பாகவதோத்தமனா, ஒரு சத்தா, ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீயோடு கூட பிரகலாதோ ஜன்ம வைஷ்ணவகான்னு சொல்லும்படியா பிறக்கறச்சேயே ஸ்ரீ வைஷ்ணவனா பிறந்தானோ, அப்பேற்பட்ட இந்த குழந்தையினுடைய அவதாரத்தினாலே இந்த லோகத்திலே இருக்கக்கூடிய, இந்த லோகத்தை சூழ்ந்த பெரும் துக்கமெல்லாம் கூட மறைந்து லோகமே பேரானந்தப்பட போகிறது என்ற அர்த்தத்திலே அவனுக்கே தெரியாம பிரகலாதன்னு பேர் வச்சுட்டான் ஹிரண்யன். இந்த குழந்தை பிறந்தது. குழந்தைக்கும் தகப்பனுக்கும் பெரிய சண்டை. அதை ஜீர்ணித்துக் கொள்ள முடியாத தகப்பன் குழந்தைய சம்ஹாரம் பண்றேன்னு சொல்லி அவனை சம்ஹரிக்கிறதுக்காக எம்பெருமான் நிருசிம்மனா அவதாரம் பண்ணி இவனுடைய சம்ஹாரமும் ஆச்சு. இத்தனை நாள் இவனுடைய கோரப்பிடியிலே சிக்கி தவித்த லோகம், பூலோகம் என்ன, அந்தரிக்ஷம் என்ன, தேவலோகம் என்ன, எல்லாமே நிம்மதி பெருமூச்சு விடும்படியாக பழையபடி சனாதன தர்மத்தின்படியான அனுஷ்டானங்கள், ஆராதனங்கள், பூஜை புனஸ்காரங்கள் இதெல்லாம் நித்தியம் தொடர்ந்து தவறாமல் நடக்கும்படியாக எம்பெருமானுடைய சங்கல்பம் ஏற்பட்டதுன்னு சொன்னா, 3 லோகத்துக்கும் பேரானந்தத்தை தரக்கூடிய குழந்தையா, பிரகலாதத்தை தரக்கூடிய குழந்தையாக வந்து பிறந்தவன் இந்த பிரகலாத ஆழ்வான். இதுல இன்னொரு விதமான அர்த்தமும் தோன்றது. இந்த ஹிரண்யகசிபுன்னு சொல்லக்கூடியவன் யாரு? எம்பெருமானுடையதான வாயில் காப்பாளனா, துவாரபாலகனா இருந்துண்டு ரிஷிகளாலே சபிக்கப்பட்டு பூலோகத்துல போய் மனுஷனா பிறக்கணும், ஏதான ஒரு பிறப்புல பிறக்கணும். அப்படி பிறந்து பரம பாகவதோத்தமனா, பரம ஸ்ரீ வைஷ்ணவனா இருந்து திரும்ப இங்க வரணும்னா 7 பிறவி ஆகும். இல்ல எம்பெருமான பகச்சுண்டு அவனுக்கு ஜென்ம விரோதியா செயல்பட்டா 3 பிறவிகள்ல வந்துடலாம் அப்படின்னு ரிஷி ஒரு சாப விமோசனம் சொல்லியிருந்தார். 7 பிறவிகள் வரைக்கும் எல்லாம் எம்பெருமானை பிரிந்திருக்க முடியாது. அத்தனை காலம் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணாமல் அவனை சேவிக்காமல் இருக்க முடியாது. அதனால பெருமாளை பகச்சுண்டானும் 3 பிறவில வந்து சேரணும்னு இவ முடிவு பண்ணிட்டான். அப்போ எப்ப இவாளுடையதான பிறவி கழியும்? பெருமாள் ஒரு அவதாரம் பண்ணணும், இவாளை சம்ஹாரம் பண்ணணும், இவா பிறவி கழியும், திரும்பவும் இன்னொரு பிறவி பிறப்பா, அப்ப அராஜகத்துல ஆடுவா, எம்பெருமானது சம்ஹாரம் பண்ணுவான், பிறவி முடியும், திரும்ப 3வது பிறவி, இப்படிதானே சீக்கிரம் முடியணும். ஹிரண்யன் வேணும்னா இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தான். அவன் சீக்கிரம் அழிஞ்சு எம்பெருமான இடத்துல போய் சேரணும்ன்றதுதானே அவனுடைய உண்மையான ஒரு நோக்கம். ஆகையினாலே அவன் கதையை சீக்கிரம் முடித்து வைத்து, அவனுடைய 3 ஜன்மாக்களையும் சீக்கிரம் முடித்து வைத்து எம்பெருமான் இடத்துல பழையபடி கைங்கரியத்திற்கு அவனை அனுப்பி வைக்கக்கூடியதான பேரானந்தத்தை தரக்கூடிய குழந்தையா, பிரகலாதத்தை தரக்கூடிய குழந்தையாக வந்து பிறந்தவன் பிரகலாத ஆழ்வான் அப்படின்னு மொத்தம் 3 விதமான அனுபவங்கள் இந்த திருநாமத்துக்கு தோன்றது அடியனுக்கு. ஒன்னும் எல்லா தாயார் தோப்பனார போல தனக்கு ஒரு குழந்தை பிறந்ததுன்னு சொல்லக்கூடிய பேரானந்தத்தை ஹிரண்யனுக்கு கொடுத்தவன். இன்னொன்னு 3 லோகங்களில் உள்ளவர்களுக்கும் ஹிரண்ய சம்ஹாரத்தை நிகழ்த்தி பேரானந்தத்தை கொடுக்க போகிறவன். இன்னொன்னு ஹிரண்யனை கூடிய சீக்கிரம் அந்த சாபத்திலிருந்து விடுவித்து பழையபடி யதாஸ்தானம் கைங்கரியம் பண்ண வைக்கக்கூடியதான பேரானந்தத்தை தரக்கூடியவன் சொல்றதா 3 விதமான அர்த்தங்கள் பிரகலாத ஆழ்வானுடைய திருநாமத்திற்கு தோன்றது. இப்படி பிரகலாத ஆழ்வான் கயாது மாதாவினுடைய கர்ப்பத்தில் இருக்கிறச்சேயே இந்த குழந்தை என்ன அம்சமா பிறக்கிறது, என்ன காரியமா பிறக்கிறது என்ற ரகசியங்களை எல்லாம் தெரிந்து கொண்டவர் நாரத மகரிஷி. ஏன்னா எல்லா விஷயங்களையும் கூடயே இருந்து எல்லாம் பார்த்துட்டு இருக்கார். அதுவும் இத்தனை பெரிய இக்கட்டான சூழ்நிலை, தேவர்கள்லாம் ஒரு இடத்துல போய் கோஷ்டியா கலந்து பேசுறா, அங்க பெருமாள் எழுதிருக்காருன்னு சொன்னா நாரதர் இல்லாமல் இருப்பாரோ? ரிஷிகள் அத்தனை பேரும் கோஷ்டியபுரத்துல சங்கமிச்சிருக்கா, தேவரிஷியான நாரதர் மட்டும் போகாமல் இருப்பாரோ? அவர் அங்கதானே இருப்பார். நடந்ததெல்லாம் பார்த்துட்டு இருந்தார். எம்பெருமானுடைய அடியவனா கைங்கரியம் பண்ணக்கூடிய சங்குகர்ணன் கயாதவனுடைய கர்ப்பத்தில் இருக்கிறான்றது இவருக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு மனுஷி இந்த பூலோகத்திலே வாழக்கூடியதான ஒரு பெண்,
அவளுடைய வயத்துல போய் பிறக்கிறச்ச இந்த பிரகிருதி சம்பந்தத்தினாலே கர்ம சம்பந்தத்தினாலே பழைய ஞானம் அப்படியே விகாசமா இருக்கணுமோன்னு இருக்கலாம், இல்லாது போலாம். இருந்தாலும் வயத்துல கர்ப்பத்துல இருக்கக்கூடியதான குழந்தைக்கு பகவானுடையதான பக்தின்னு சொல்லக்கூடிய ஸ்மரணை ஏற்படும்படியா கர்ப்பஸ்திரியா இருக்கக்கூடிய அந்த கயாதுவுக்கு அருகிலே போய் உட்கார்ந்து கொண்டு அவளுக்கு நல்லது சொல்லக்கூடிய ஒரு ஆச்சாரியனா இருந்துண்டு எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் மேலே பக்தி வரக்கூடியதான சரித்திரங்கள், அவதார லீலைகள், கதைகள் இதெல்லாம் புராண இதிகாசங்களை கொண்டு நாரதர் சொல்லிண்டே வரார். அப்போ கர்ப்பஸ்திரியாக இருக்கக்கூடிய கயாது பக்தி ஸ்ரத்தையோடு கேட்கிறா. அதனால இயற்கையிலேயே அவளுக்கும் ஸ்ரீமன் நாராயணனிடத்திலே பரம பக்தி உண்டு. ஹிரண்யனுக்கு பயந்து அவ பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் பண்ணி ஸ்தோத்திரம் எல்லாம் சொல்லலைன்னாலும் மனசுல இருக்கக்கூடியதான உணர்ச்சி யாரால் அழிக்க முடியும்? அவளுக்கு விஷ்ணு பக்தி சுவாபாவிகமா இருந்தது. பரம சாத்விகி நல்லவோ. அவளுடைய கர்ப்பத்திலே வளர்ந்து கொண்டிருந்த இந்த சிசு சங்குகர்ணன் ஆச்சாரியரான நாரத மகர்ஷி சொல்ல சொல்ல கர்ப்பத்தில் இருந்தபடியே கேட்டு கேட்டு கருவிலே திருவிழாதீர் காலத்தை கழிக்கின்றீரே அப்படின்னு ஆழ்வார் கேட்டார். கர்ப்பத்துல உங்களுக்கு வைஷ்ணவ ஸ்ரீ இல்லாதபடியினாலே வெறும காலம் ஓட்டின்னு இருக்கீங்க. எம்பெருமானிடத்துல பக்தியோ சரணாகத்தியோ பண்ணி மோட்சம் போகணும்னு நினைக்க மாட்டேன்றீங்கன்னு சொல்லி சரணாகதி பண்ணாதவால எம்பெருமான சேவிக்காதவால எல்லாம் ஆழ்வார் பரிகாசம் பண்றார். அப்போ கர்ப்பஸ்ரீமானா இருக்கணும். தாயாருடைய கர்ப்பத்துல இருக்கிற போதே எந்த விதமான நல்ல சம்ஸ்காரமா இருந்தாலும் அங்கிருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு உத்தமமான லட்சணம். அந்த மாதிரி பிரகலாத ஆழ்வான் கருவிலே திருவுடையவனாக தாயுடைய கர்ப்பத்தில் இருக்கிறச்சேயே எம்பெருமானை தியானம் பண்ணக்கூடியவனா, எம்பெருமானுடையதான நாமத்தை காதாலே கேட்டவனாக, எல்லா விதமான பக்திகளை விடவும் எம்பெருமான பத்தி கேட்கக்கூடிய சிரவண பக்தி வசந்ததுன்னு சொல்றாலே, அந்த சிரவணம் பண்ணக்கூடியதான பக்தியை அம்மாவினுடைய வயத்துல இருக்கிறச்சேயே பண்ணின மகா பாகவதோத்தமன் பிரகலாத ஆழ்வான். அப்படி கேட்டு 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 ஸ்ரீமன் நாராயணனிடத்திலே பரம பக்தி சுவாபாவிகமா பை பர்த் இருந்தது பிரகலாத ஆழ்வானுக்கு. அப்படி அவன் பரம ஸ்ரீ வைஷ்ணவனாக வருவதற்கு நாரத மகரிஷின்னு சொல்லக்கூடிய ஆச்சாரியனுடைய அனுகிரகமும் ஒரு காரணம். பிரகலாதனை பத்தி சொல்றச்ச பிரஹ்லாதோ ஜன்ம வைஷ்ணவஹா அப்படின்னு, பிரகலாதன் பிறவியிலேயே வைஷ்ணவன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வசதியா பிரகலாதனை கொண்டாடுறது உண்டு. புராண இதிகாசங்கள்ல கூட சில பேரை விபீஷண ஆழ்வான் அப்படின்னு, சில பேருக்கு ஆழ்வான்னு சொல்லக்கூடியதான பதங்கள்லாம் உண்டு. ஆனா புராணங்கள்ல ஆழ்வான்னு சொன்னா விசேஷமா பிரகலாத ஆழ்வான தான் குறிக்கும். ஆழ்வார்களுக்கு ஆழ்வார் அப்படின்ற திருநாமம் அந்த 10-12 பேருக்கு மட்டும்தான். அவளை போன்றதான பக்தி இருக்கிறவாளா இருந்தாலும் கூட அவளை ஆழ்வார் அப்படின்னு விவகாரம் பண்றது கூப்பிடுறது நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல வழக்கம் இல்லை. ஆழ்வார் அப்படின்னு வந்தா அந்த 10-12 பேர் தான். அதுக்கு மேல கோயில் ஆழ்வார் அப்படின்னு எம்பெருமான் எழுந்தருள் இருக்கக்கூடிய சன்னதிக்கு பெருமாள் பெட்டிக்கு திருநாமம், அதெல்லாம் சம்பிரதாயமா விவகாரம். ஆனா ஆழ்வான் அப்படின்னு சொன்னா ஆழ்வார்களுக்கு சமானமான பக்தியை உடையவா, ஆனால் எம்பெருமானுடைய அபிநவ தசாவதாரம்னு சொல்லக்கூடிய அந்த திவ்ய சூரிய கோஷ்டியை சேர்ந்தவா இல்ல, இவா தனின்னு சொல்லக்கூடிய அர்த்தத்திலே நிறைய ஆழ்வான்கள் சம்பிரதாயத்துல உண்டு. ஒரு கூரத்தாழ்வான், ஒரு நடாதூர் ஆழ்வான், ஒரு மிளகாழ்வான் அப்படின்னு எத்தனை ஆழ்வார்கள் நம்ம சம்பிரதாயத்துல இருந்தா. அந்த மாதிரி இந்த பிரகலாத ஆழ்வான்னு சொல்லக்கூடியவன் புராணத்திலே சொல்லப்படுகிற ஆழ்வான். நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல எப்படி ஆழ்வான் அப்படின்னு சொன்னா கூரத்தாழ்வான நடாதூர் ஆழ்வானை குறிக்கிறதோ, அந்த மாதிரி புராணத்திலே ஆழ்வான் அப்படின்னு சொன்னா பிரகலாத ஆழ்வானை குறிக்கிறதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு விசேஷமான எம்பெருமானிடத்திலே பக்தி உடையவனாக இருந்தான் பிரகலாதன். அப்படி வயத்துல இருக்கிறச்சையே பகவானுடையதான பெருமையெல்லாம் கேட்டுண்டு வளர்ந்த குழந்தை. இந்த குழந்தை பிறந்து அம்மாவினிடத்திலே பகவானுடைய கதைகளை யாருக்கும் தெரியாமல் ரகசியமா கேட்டு இருந்தது. ஹிரண்யனோ அவனை சேர்ந்தவாலோ இல்லாத போது அம்மா இந்த குழந்தைக்கு பகவானுடைய கதைகளை எல்லாம் சொல்லி பக்தி மேலிடும்படியா பண்ணிட்டு வந்தா. இப்படியே குழந்தை நன்னா புஷ்டியா வளர்ந்துட்டு வந்ததை பார்த்து ஹிரண்யனுக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு பிறந்த ஒரு பிள்ளை இப்படி சிங்கக்குட்டியாட்டமா நன்னா வளர்ந்துட்டு வர்றதேன்னு பார்த்து பார்த்து பூரித்து போனான் ஹிரண்யன். குழந்தைக்கு அக்ஷராபியாசம் பண்ணி வைக்கக்கூடியதான 5வது வயசு வந்தது. 5 வயசு வரைச்ச வாத்தியார் சுவாமியை கூட்டு குழந்தைக்கு எழுத பழக்க வைக்கிறது, பகவானுடைய நாமாவை சொல்லி பழக்க வைக்கிறது அப்படின்னு எழுத்து பயிற்சி அக்ஷராபியாசம் பண்ணி வைக்கக்கூடிய வழக்கம் இருந்த காலம். அப்போ இவெல்லாம் அசுரர்களா இருக்கிறபடினால அசுர குருவான சுக்கராச்சாரியரை பிரார்த்திச்சுண்டு, சுவாமி மகாத்மாவான நீங்க தான் என் பையனுக்கு
அக்ஷராபியாசம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஹிரண்யன் அவரை பிரார்த்திச்சுண்டான். அவரும் சரின்னு ஒத்துண்டு ஒரு நல்ல நட்சத்திரத்துல ஒரு நல்ல லக்னத்துல நல்ல முகூர்த்தம் பார்த்து பிரகலாதாழ்வானுக்கு அக்ஷராபியாச முகூர்த்தத்தை நிர்மாணம் பண்ணினார். பண்ண வேண்டிய பூர்வாங்க சம்ஸ்காரம் எல்லாம் ஆயிடுத்து. இப்போ எம்பெருமானுடைய மகா மந்திரத்தை பொதுவா சொல்லி வைக்கிறது வழக்கம். நமோ நாராயணாய அப்படின்னு எம்பெருமானுடைய மந்திரத்தை சொல்லி வைப்பது, எழுதி பழக்க வைப்பதுன்றது வழக்கம் பொதுவா. ஆனா இவன் தான் எல்லா வழக்கத்தையும் மாத்தி தன்னுடைய பெயர்ல தான் எல்லாத்தையும் பண்ணணும்னு சொல்லி ஒரு நிர்ணயம் வச்சுருக்கானே. அப்படி பண்ணாதவால அப்படி வாழை கொலைய சீவராப்பல அவ கழுத்தை சீவிண்டு வந்து எத்தனையோ பேரை கொண்டு வாயில போட்டுண்ட மகா பாப்பி. இவன் என்ன சொல்லியிருக்கான், அக்ஷராபியாசம் பண்றச்ச நமோ நாராயணாயன்லாம் சொல்லக்கூடாது, நமோ ஹிரண்யாய ஹிரண்யாய நமஹா அப்படின்னு சொல்லிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தான். இவனுடைய அகங்காரம் எது வரைக்கும் போச்சுன்னா, இவனுடைய ஆச்சாரியனே இவனுக்கு பயந்து இவன் சொல்றத அப்படியே கண்மூடித்தனமா கேட்கும்படியான ஒரு நிலையிலே இவனுடைய அகங்காரம் இருந்தது. ஆச்சாரியன்னு சொல்லக்கூடியவர் யார்? ஒரு பிருகஸ்பதின்னு சொல்லக்கூடியவர் யார்? நமக்கு நலன் விரும்பி நம்முடைய ஹிதத்தை உத்தேசித்து நாம சமயத்துல மறந்துட்டாலும் நாம சமயத்துல தப்பு பண்ணினாலும் கூட, சுவாமி எஜமானரே இப்படி பண்ணக்கூடாது, இது இப்படித்தான், இப்படி பண்ணினா இந்த மாதிரி ஆகும், இது பண்ணினா உங்களுக்கு நல்லது ஏற்படும்னு நம்முடைய க்ஷேமத்திற்காகவே இருக்கக்கூடியவர் தான் பிருகஸ்பதி, ஆச்சாரியன், குரு. அவரையே இவனுடைய அகங்காரத்தினால மிரட்டி வச்சிருக்கான். இப்ப அவரே, அப்பா நீ அகங்காரம் பண்றது அராஜகம் பண்றதெல்லாம் சரி, மத்தவாளை என்னமோ பண்ணிக்கோ என்னமோ சொல்லிக்கோ, இவன் உன்னுடைய பிள்ளை, இவனுக்கு முறைப்படி சம்ஸ்காரங்கள் எல்லாம் சாஸ்திரப்படி ஒழுங்கா நடக்கணும், இவன் ஒன்னாட்டமா பெரிய ராஜாவா வரணும், இந்த லோகத்தெல்லாம் ஆளணும் அப்படின்னா எல்லாம் சாஸ்திரப்படியான சம்ஸ்காரங்கள் நடக்கட்டும், நீ பெசாம இரு நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி இவனை பெசாம இருக்க பண்ணி நமோ நாராயணாயன்னு பகவானுடைய நாமத்தை அக்ஷராபியாசம் பண்ணி வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஆச்சாரியருக்கு இவன் சுதந்திரத்தை கொடுக்கல. நாம கொடுக்கிற பணத்துல நாம கொடுக்கிற சம்பாவனையில வாழக்கூடியவர். நமக்கு ஆச்சாரியனா இருந்தாலும் நம்ம ராஜ்யத்துக்கு உட்பட்டவர் தானே. தேவதைகள் எல்லாமே நமக்கு உட்பட்டவா, மும்மூர்த்திகள் எல்லாமே நமக்கு உட்பட்டவான்னு நினைச்சுட்டு இருக்கான் இவன். அப்படி இருக்கிறச்ச ஒரு சுக்கராச்சாரியர், இவர் என்ன ஆச்சாரியர்னு பேர் வச்சுட்டா இவருக்கு பயப்படணுமா அப்படின்னு அகங்காரம் ஆச்சாரியனை, பெருமாளை காட்டிலும் வசந்தவனா மதிக்க வேண்டிய ஆச்சாரியனையே அவமானப்படுத்தி அவர் இவனுக்கு பயப்படும்படியாக ஆட வைத்தது அவனுடைய அகங்காரத்தினுடைய உச்சகட்டம். அவர் எல்லார போலவும் பயந்தார். பயந்துட்டு நாம ஏன் நல்லது சொல்றேன்னு போய் வாங்கி கட்டிக்கணும், அவன் என்ன சொல்றானோ அதை பண்ணிட்டு வந்துவிடலாம். ஸ்மார்ட் வாத்தியார், எஜமானர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை பண்ணிட்டோமா, சம்பாவனை வாங்கிட்டோமா, கிளம்பினோமா அப்படின்ற மாதிரி சம்பாவனை எல்லாம் ஒன்னும் கொடுக்க வேண்டாம், என் கழுத்தை சீவாம விட்டான்னா போறோம் அப்படின்னு தப்பித்தேன் பிழைத்தேன் அப்படின்னு ஹிரண்யாய நமகான்னு சொல்லி அக்ஷராபியாசம் பண்ற சமயத்திலே பிரகலாதனுக்கு சொன்னார். பிரகலாதா குழந்தை எங்கே சொல்லு ஹிரண்யாய நமகா அப்படின்னார். பிரகலாதர் ரொம்ப பக்தியோடு பவ்யத்தோட சுக்கராச்சாரியரை பார்த்து கை கூப்பிண்டு மலர்ந்த முகத்தோட ரொம்ப ரிலாக்ஸ்டா சொன்னார், நமோ நாராயணாய அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு ஒன்னும் தெரியாதது போல பேசாம இருந்தார். சுக்கராச்சாரியருக்கு இதயம் பதறி போச்சு. பக்கத்துல ஹிரண்யன் இருக்கான். என்ன இது, நாம ஒண்ணு சொல்லி வைத்தா இந்த குழந்தை வேற ஒண்ணு சொல்றது, அதுவும் எதை சொல்லக்கூடாதுன்னு இவன் 3 லோகங்களுக்கும் கட்டளையிட்டு இருக்கானோ அதை சொல்றது, இவனுடைய பரம விரோதியான விஷ்ணுவை சொல்றது, அவனுடைய சகோதரனை கொன்ற விஷ்ணுன்னு சொல்லி அவன் மேல ஜென்ம பகை பாராட்டிட்டு திரிகிறானே, அவனுக்கு சரணாகதி பண்ணும்படியா நமோ நாராயணாயன்னு சொல்றதே இந்த குழந்தை, இதோட சேர்ந்து நம்ம கதையை முடிக்க போறான்ற பயம் வந்து கொடுத்த ஆச்சாரியனுக்கு. இப்படியா ஆச்சாரியனை ஒரு பயத்திலேயே வச்சுட்டு இருப்பான் ஒரு சிஷ்யன். அதுதான் அவனுடைய அழிவுக்கு காரணம். இப்படி ஹிரண்யனுக்கு பிராணன் போனது ஆச்சாரிய அபச்சாரத்தாலே அப்படின்னு திவ்ய பிரபந்த வியாக்கியானத்துல ஒரு இடத்துல சொல்லிருக்கார். ஆச்சாரிய அபச்சாரம் படக்கூடாது, ஏன்னா பெருமாளிடத்துல நம்மளை சேர்த்து வைக்கிறவர். இவன் தான் பெருமாளே இல்ல, பெருமாளே எனக்கு கீழே தான், பெருமாளே எனக்கு விரோதி, பெருமாளை நான் அழிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கிறவன் இவனுக்கு என்ன ஆச்சாரியன் பெருமாள்லாம், அதெல்லாம் அவனுக்கு ஒண்ணும் இல்லை. ஆச்சாரியனான சுக்கராச்சாரியர் கொஞ்சம் படபடுத்து போயிட்டார். அப்பா நான் சொல்றத நன்னா காதால கேட்டுக்கோ, நான் என்ன சொல்றேனோ அதை நிதானமா திரும்பவும் சொல்லு. எங்கே சொல்லு, நமோ ஹிரண்யாய அப்படின்னார். இந்த குழந்தை நமோ நாராயணாய அப்படின்னு உத்தமமான பகவானுடைய திருநாமத்தையே சொல்லித்து. இப்படி அந்த குழந்தைக்கு என்னென்னவெல்லாம் சொன்னா புரியுமோ, என்னென்னவெல்லாம் சொன்னா குழந்தை மலர்ந்த முகத்தோட இவர் சொன்னதை அப்படியே திரும்ப சொல்லுமோ, அதையெல்லாம் சொல்லி சொல்லி எத்தனையோ விதங்கள்ல சாத்வீகமா முயற்சி பண்ணி பார்த்தார். ஹிரண்யனோட பேரை சொல்லுன்னு சொன்னா எம்பெருமான் நாராயணனுடைய திருநாமத்தையே குழந்தை சொல்லி கொண்டு வந்தது. எவ்வளவோ போராடி பார்த்தார், முடியல.
பேசாம நம்மளால ஆகக்கூடியது ஒண்ணுமில்லை, இனி ஹிரண்யன் தான் இதை பார்க்கணும் அப்படின்னு பேசாம இருந்துட்டார் சுக்கராச்சாரியர். இந்த குழந்தையும் நமோ நாராயணாய நாராயணாய நமகன்ற விஷயங்களை தவிர வேற ஒன்றும் பேச மாட்டேன்றது சமர்த்தா உட்கார்ந்துட்டு இருக்கு. சுக்கராச்சாரியர் பார்த்தா இது என்ன ஆச்சரியம் அப்படின்னு, வேற வழி இல்ல. அதனால ஹிரண்யன் சிம்மாசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான். அவன் பக்கத்துல நடுங்கி கொண்டே பயந்து கொண்டே நெருங்கி போனார். போய், நான் எத்தனையோ முயற்சி பண்ணி பார்த்தேன், குழந்தை தானேன்னு எத்தனையோ ஆசை காட்டி அன்பா பேசி கொஞ்சி அரவணைத்து என்னென்னமோ சொல்லி பார்த்தேன். அது உம்ம பேரை சொல்ல மாட்டேன்றது, உம்ம விரோதியான நாராயணன் பேரையே தான் சொல்றது, என்ன மன்னிச்சுடுங்கோன்னு நடுங்கின்றே தெரிவிச்சார். இதை கேட்ட ஹிரண்யனுக்கு அப்படியே கோபம் பொங்கி வந்தது. இருந்தாலும் புள்ள பாசம், தான் பெத்த மகனுக்கு அக்ஷராபியாசம் நடக்கிறது, இன்னைக்குன்னு பார்த்தா அவனை வெய்ய வேண்டாம் அடிக்க வேண்டாம்னு சொல்லி ஆசையா என்ன பண்ணினான், குழந்தை கிட்டக்க வந்து அன்போடு கூட குழந்தைய அப்படியே அரவணைச்சு மடியில தூக்கி உட்காத்தி வச்சுண்டு உச்சி முகந்து சேர்த்து கட்டிண்டு குழந்தைய கொஞ்சறான். குழந்தைய அப்படியே ரிலாக்ஸ் பண்றது போல ஆஸ்வாசப்படுத்தி, குழந்தை நீ எத்தனை புத்திசாலி, எத்தனை சமர்த்தன், என்ன சொன்னாலும் சொல்லக்கூடியவனாச்சே, ஏன் இந்த மாதிரி பண்ற, ஆச்சாரியன் என்ன சொன்னாரோ அதுதானே திரும்ப சொல்லணும், எங்கே இப்ப சுவாமி சொல்லுவார் அதை அப்படியே திரும்ப சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு தடவி கொடுத்தான். குழந்தை ரொம்ப சந்தோஷமா அப்பனோடு கொஞ்சித்து விளையாடித்து எல்லாம் பண்ணித்து. இப்போ ஹிரண்யன் மடியில் இருக்கிற பயத்தினால நாம சொல்ற வார்த்தையை அப்படியே சொல்லும் குழந்தைன்னு நினைச்சுட்டு சுக்கராச்சாரியர் திரும்பவும் நமோ ஹிரண்யாயனர். இந்த குழந்தை முன்ன விடவும் இன்னும் உற்சாகமா, இன்னும் சந்தோஷமா, இன்னும் மலர்ந்த முகத்தோடு கூட நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் நீக்கக்கூடிய எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய திருநாமத்தை அந்த பெருமாளை நினைச்சுண்டு நமோ நாராயணாய அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் க்ஷேமம் தரக்கூடியதான அந்த மகாமந்திரத்தை சொல்லித்து குழந்தை. அப்போ ஹிரண்யனுக்கு அப்படி கோபம் பொங்கி எழுந்தது, அவனுடைய ரத்தம் கொதித்தது. அப்படி கர்ஜனை பண்ணிண்டு சிங்காசனத்திலிருந்து எழுந்துண்டான். எழுந்துட்டு கோபத்துல அப்படியே லோகத்தையே எரிச்சிடுறது போல பாக்குறானா எல்லாரையும். எப்படி பார்த்தான்னா, அக்னி குண்டத்துல பூர்ணாவதி சமயத்துல அப்படியே தகதகதகான்னு எரிச்சுட்டு இருக்கானே, அக்னி ஜொலிக்கிறானே, ஜாஜ்வல்யமானமா பிரகாசிக்கிறானே, எதை போட்டாலும் சாட்டிடும்படியான ஒரு தேஜஸோடு கூட பிரகாசிக்கிறான் பாருங்க, அந்த அக்னியை போல அப்படியே ஜொலிக்கிறானா ஹிரண்யன். கோபத்தினால என்ன பண்றதுன்னு தெரியாமல் அப்படியே பொறி கலங்கி போய் நிக்கிறான். இது என்ன நமக்குன்னு ஏற்பட்டதான ஒரு கொடுமை, நம்ம போராத காலம். பெரிய பெரிய ரிஷிகள்லாம் கூட நம்ம வாளுக்கு பயந்து நம்ம பேரை சொல்லி ஹோமம் பண்ணிட்டு இருக்கா, யாகம் பண்ணிட்டு இருக்கா. தேவதைகள்லாம் எங்க போய் ஒளிஞ்சுட்டான்னே தெரியல. எத்தனையோ பேர் நமக்காக பயந்துட்டு நம்ம பேரை சொல்லி நம்ம விக்கிரகத்துக்கு ஆராதனை பண்ணிட்டு இருக்கிறச்ச, நான் பெத்த பிள்ளை மற்றவாள்லாம் என்னை பார்த்து பரிகாசம் பண்ணும்படியா, கைகுட்டி சிரிக்கும்படியா எதிரியனுடைய பேரை எம்மடியிலேயே உட்கார்ந்துட்டு சொல்றது, இது என்ன எனக்கு தலையெழுத்துன்னு சொல்லி ரொம்ப அங்கலாய்ச்சுண்டான். அங்கலாய்ச்சுண்டு கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்திட்டு திரும்பவும் சுக்கராச்சாரியரை கொண்டு முயற்சி பண்ணான். அவரும் பழையபடி நமோ ஹிரண்யாயன்னு சொல்ல, குழந்தையும் நமோ நாராயணாய அப்படின்னு இப்படி அநேகம் தடவை திரும்ப திரும்ப ஹிரண்யாய நாராயணாயன் மாத்தி 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 போயிட்டு இருக்கு. அப்போ பொறுத்து பொறுத்து பார்த்தா முடியல. இத்தனை சொல்லியும் இந்த பிஞ்சு வயசுல அப்பனை, ஒரு பெரிய பேரரசனான ராஜாவை, எல்லா லோகங்களுக்கும் சக்கரவர்த்தியான என்னை அவமானப்படுத்திட்டு திரும்பவும் திரும்பவும் நெஞ்செழுத்தமா என்னுடைய விரோதி என்னுடைய பெயரே சொல்லிட்டு இருக்கானே, இதுக்கு மேல இவனை விடக்கூடாது. நம்ம பிள்ளையாக இருந்தாலும் சரி, தப்பு பண்ணினவன், ராஜாவினுடைய கட்டளையை மதிக்காதவன், குழந்தையா இருந்தாலும் பரவாயில்ல, நிச்சயம் தண்டிக்கப்பட வேணும் அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்கிற வாயில் காப்பாளர்கள், சேவகா இவாளை எல்லாம் பார்த்து இந்த பையனுக்கு தகுந்த தண்டனை கொடுங்கோ அப்படின்னு சொல்றான். என்ன பண்றதுன்னு கேட்கிறா. ராஜாவினுடைய பிள்ளையாச்சே, இவன் பாட்டுக்கு தண்டனை கொடுங்கன்னு கோவத்துல சொல்லிட்டு போய் அவ ஏதானும் பண்ணி ஏண்டாயம் பிள்ளைய இப்படி பண்ணினேன்னு நாளைக்கு அவளுடைய தலை போயிடுத்துன்னா, அதனால சர்வ ஜாகிரதையா கேட்கறான் என்ன பண்றதுன்னா. அவன் சொல்றான், இவனுக்கு எத்தனை இம்சை கொடுக்க முடியுமோ, உபதிரவம் பண்ண முடியுமோ பண்ணுங்க, கயத்தினால நன்னா இறுக்கி கட்டி போடுங்க, வழியில துடிச்சு அலறணும் அவன். அப்படியே நெருப்ப நன்னா தகதகான்னு மூட்டி விட்டு அந்த நெருப்புல தூக்கி போடுங்க, எரிஞ்சு சாம்பலாட்டம். அல்லது கயிற்றினாலே நல்லா இறுக கட்டி சமுத்திரத்துல கொண்டு போடுங்க, கரை சேர முடியாதபடிக்கு சாகட்டும். அல்லது மலையினுடைய உச்சியில இருந்து தலைகீழா உருட்டி விடுங்க, அப்படி சுக்குநூறா செதறு தேங்காய் போல செதறி போகட்டும். யானைகளுக்கு முன்னாலே கொண்டு போட்டு யானை தந்தங்களாலே குத்தி கொதரும்படியா யானைகளுக்கு வெறியேற்றி விடுங்க, யானை மெரிச்சு சாகட்டும். நல்ல விஷம் இருக்கக்கூடிய வசந்த ஜாதி பாம்புகளுடைய பற்களாலே இரக்கம் இல்லாமல் கடிக்கும்படியாக செய்யுங்கள், உடம்பெல்லாம் விஷம் பரவி துடிதுடித்து சாகட்டும். ஒரு சூலாயுதத்தை நன்னா கூர்மையா இருக்கிற சூலாயுதத்தை நட்டு
அதுக்கு நடுவுல அப்படி எலுமிச்சம்பழம் சொதுகிறது போல சொருகி அவனுடைய ரத்தம் பூமியிலே புரளும்படியாக அவனை சம்ஹாரம் பண்ணுங்க. என்னென்ன பண்ண முடியறதோ பண்ணுங்க. ஒண்ணு இவன் வழிக்கு வரணும், அல்லது செத்தொழிந்து போனோம், மாண்டு போனோம். இப்படி எனக்கு அவப்பெயரை களங்கத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு புள்ள எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டான். இவா அவனுடைய கட்டளைப்படி ஒரு தண்டனையா அந்த குழந்தைக்கு கொடுத்துட்டு இருக்கா. நடுவுல இப்பவும் திருந்தறதுக்கு வாய்ப்பு உண்டு உனக்கு. நமோ ஹிரண்யாயன் ஒரு முறை சொல்லு, உன்னை ஒன்னும் பண்ணாம அப்பாவண்ட கொண்டு விட்டுடுறோம், அம்மாவண்ட கொண்டு சேர்த்துடுறோம் அப்படின்னு சேவகாயத்தனையோ சொன்னான். குழந்தை எடுத்துட்ட சங்கல்பத்துல ரொம்ப விசுவாசமா கூட எம்பெருமானுடைய திருநாமத்தையே சொல்லிட்டு வந்தது. தேவுமற்ற அறியாத குழந்தை. எவ்வளவு ஆபத்காலம் வந்த போதிலும் எம்பெருமானுடைய திருநாமத்தை தவிர வேறு ஒண்ணு சொல்லாத குழந்தை. எப்படி அந்த குழந்தைக்கு அந்த விசுவாசம் வர்றது? குழந்தையினுடைய ஞானம் அப்படி, குழந்தையினுடைய பரிபக்குவம் அப்படி. அந்த ஞானம் இல்லாத ஒரு சாமானியமானவன் என்ன பண்ணுவான்? இவன் பிராணத்துக்கு ஒரு ஆபத்து வருது, இவனை கொலை பண்றேன்றா, இவன் சாக போறான். அப்போ நீ பொழைச்சு போறதுக்கு ஒரு வழி சொல்றேன், அதை மட்டும் சொல்லு, ஒண்ணுமில்ல ஹிரண்யாய மகான்னு சொல்லு, விட்டுடுறேன்னு சொன்னா, தப்பிச்சோம் பொழைச்சோம்னு பொழைச்சா போறோம்னு சொல்றதுக்கு எத்தனை பேர் காத்துட்டு இருக்கோம் நாம எல்லாம். ஆனா அந்த குழந்தை கேவலம் இந்த ஹிரண்யாய நமகான்னு சொல்லக்கூடிய நாமா என்ன ரட்சிக்கல, எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் தான் என்ன ரட்சிக்கிறான். அவன் என்ன ரட்சிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா எவனால என்ன அழிக்க முடியும்? அல்லது அவன் ஒருத்தனை அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டானா எவனால அவனை ரட்சிக்க முடியும்? ஆகையினால எல்லாம் அவன்தான். இவாளுக்கு பயந்துண்டு எம்பெருமானுடைய திருநாமத்தை, அவனுடைய மகாமந்திரத்தை சொல்ல வேண்டிய இந்த வாயாலே ஜிஹ்வே கீர்த்தய கேசவம் அப்படின்னு நான் படைத்த பையனா பகவானுடைய நாமாவை சொல்ல வேண்டி இருக்க, கேவலம் இந்த உடம்ப காப்பாத்திக்கிறதுக்காக பகவான் அல்லாத ஒருத்தனுடைய பேரை நமகன்னு சொல்லி சரணாகதி பண்ண வேணும். நமகன்னா என்ன? வாக்காலே பண்ணக்கூடிய சரணாகதி. அதை பண்ணலாமோ? கேவலம் ஒரு மனுஷன், ஒரு ராட்சசன் விஷயமா, ஒரு துன்மார்கன் விஷயமா? அவன் அப்பான்றது வேற, அப்பா மேல இருக்க வேண்டிய பக்தி, அவனுக்கு பண்ண வேண்டிய சுசுரூஷ கைங்கரியம் அதெல்லாம் தனி, பாசம் எல்லாம் தனி. ஆனா பகவானுக்கு சமானமா இப்படி ஒரு துன்மார்கனை, அதுவும் பகவான விரோதியா நினைத்து பாகவதால எல்லாம் ஹிம்சிக்கிற மகா குரூரமான பாப்பியனுடைய பெயரை சரணாகதி பண்ணக்கூடிய வாக்கிய மந்திரமா சொல்லலாமோ? மகா பாப்பமாச்சு, சொல்லக்கூடாதுன்றதுல தீர்மானமா இருந்தான். பாக்குறவாளுக்கு என்ன தோணும்? சின்ன குழந்தை, பிஞ்சு குழந்தை, அப்படி பட்டு ரோஜா வாட்டமா இருக்கு, எதுக்கு பாவம் யானையை வச்சு மதிக்கிறது, மேல இருந்து உருட்டி விடுறது, நெருப்புல போட்டு கொள்றது? ஒரு வார்த்தை சொல்லிடாண்டா குழந்தை, ஹிரண்யாய நமகான்னு சொல்லிடு, உன்னை வாழ விடுவா, நீ வாழறதுக்கு எத்தனையோ இருக்கு அப்படின்னு பாக்குறவாளுடையதான மனசெல்லாம் துடிக்கிறது. ஆனா இந்த குழந்தை நினைச்சுட்டு இருக்கு, இந்த ஹிரண்யனோ அவனுடைய சேவக்காலோ எதை அழிக்கிறோம்னு நினைச்சுட்டு இருக்கா? கேவலம் இந்த உடம்பத்தானே. சரி, இவ அந்த உடம்ப அழிக்காம விட்டுடுறா. எத்தனை காலத்துக்கு இந்த உடம்பு சாஸ்வதமா இருக்க போறது? என்னைக்கான எனக்கு மரணம்னு ஒண்ணு வராம இருக்க போறதா? இல்ல இந்த உடம்புல இருந்து நான் சொல்லக்கூடிய இந்த ஆத்மா பிரியாம இருக்க போறதா? நல்லபடியா நானே பூரணமான ஒரு வாழ்வு வாழ்ந்து ஒரு 100 வயசுலயோ 105 வயசுலயோ போறேன்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த ஆத்மா எங்க போறது? ஸ்ரீமன் நாராயணன் இடத்துல போறது. அன்னைக்கு போறது இன்னைக்கே போட்டோமே. எப்படி போனா என்ன? போக வேண்டியது பகவான் இடத்துல. அவனுக்கு போக வேண்டியதான ஆத்ம வஸ்து அவனிடத்துல தானே போறது. நான் எப்போதும் அவனுடைய நாமாவையே சொல்லிட்டு இருக்கேன். என்னை இந்த சரீரத்திலேயே வைத்து பிரகலாதன் ரொம்ப காலம் வாழணும்னு பகவான் சங்கல்பிச்சானா, என்னை இந்த சரீரத்தோடையே வச்சு ரட்சிச்சுட்டு போறான். இல்ல பிரகலாதன் இந்த லோகத்துல வாழ வேண்டாம், ஸ்ரீவைகுண்டத்துக்கு வந்து நமக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கட்டும்னு சங்கல்பிச்சானா, இந்த உடம்ப விட்டுட்டு ஆத்மா வச்சுட்டு ரட்சிக்க போறான். உடம்புல இருந்தா இங்க கைங்கரியம், உடம்பு போச்சுன்னா ஸ்ரீவைகுண்டத்துக்கு கைங்கரியம், அவ்வளவுதானே வித்தியாசம். இந்த சூக்ஷ்மமான விஷயத்தை தெரிஞ்சின்றதுக்கு அப்புறம் நான் எதுக்கு கேவலம் எவனோ ஒருத்தனுடைய பேரை மந்திரமா சொல்லணும், எவனையோ குறித்து சரணாகதி பண்ணணும்? எது நடந்தாலும் பகவானுடைய சங்கல்பப்படிதான் நடக்கிறது. நாம என்னமோ பெருசா என்ன நடக்க போறதுன்னு தெரியலையே அப்படின்னு அடிச்சுட்டு இருக்கோம். ஆனா எல்லாம் பகவானுடைய சங்கல்பப்படி சித்தமா இருக்கு. எப்ப எது வேணாலும் நடக்கலாம், ஆனா எல்லாம் அவனுடைய திருவுள்ளப்படிதான் நடக்கும். அப்படி இருக்கிறச்ச அந்த நாராயணரிடத்திலே சரணாகதி பண்ணவன் எதுக்காக தன்னுடைய வாழ்க்கையை பத்தி தான் கவலைப்படணும்? எம்பெருமானிடத்திலே சரணாகதி பண்ணி வைக்க செய்தே ஆத்ம யாத்திரை ஈஸ்வராதீனம் என்றிருக்கும், தேக யாத்திரையோ கர்மாதீனம் என்றிருக்கும் அப்படின்னு ஸ்ரீபாஷ்யக்காரருடைய வாக்கியம். ஒருத்தன் பரநியாசம் பண்ணிட்டான், சரணாகதி ஆயிடுத்து. நம்மளாட்டம் ஆச்சாரியன் பண்ணி வைக்கிறாரோ அல்லது பிரகலாத ஆழ்வான போல பக்தியினால தானே பண்ணிக்கிறானோ? உபாயம் சரணாகதி ஆயிடுச்சு.
அதுக்கப்புறம் அவன் தன்னை பத்தி கவலைப்பட வேண்டியதே இல்லைன்றார். ஏன் கவலைப்பட வேண்டியது இல்லைன்னா, என்னை என்னை ரட்சிக்கிற பொறுப்பை, அந்த ரட்சணத்தினால் வரக்கூடிய பலன் மோட்சத்தை எல்லாத்தையும் உன் திருவடிகள்ல சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லி பெருமாளிடத்துல சமர்ப்பிச்சுடுறோமோன்னு பரநியாச காலத்துல. பர நியாசம் நம்முடையதான பாரத்தை பொறுப்பை ஒப்படைச்சாச்சு. இனி அவன் தான் சுமக்கணுமே ஒழிய நான் ஒப்படைச்சுட்டேன்னு சொல்லி நாமளே சுமந்து இருக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கு? ஆகையினால நீ கலங்காதேன்றார். சுவாமி எதுக்கு கலங்க கூடாது? ஆத்மாவை ரட்சிக்கிற பொறுப்பை பெருமாள் திருவடிகள்ல ஒப்படைச்சிட்டோம். அப்போ ஆத்மாவை பத்தி கலங்காம இருக்கலாம். அப்படின்னா இங்க போய் தீர்த்தாமாடினா மோட்சம் கிடைக்கும், அங்க போய் தபஸ் பண்ணினா மோட்சம் கிடைக்கும், இந்த ஊர்ல செத்தாதான் மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சரணாகத்தியை தவிர வேறு விதமான உபாயங்கள் எல்லாம் ட்ரை பண்ணாம இருக்கலாம். சரி, ஆனா சுவாமி வயிறுன்னு ஒண்ணு இருக்கு, குடும்பம்னு ஒண்ணு இருக்கு, உடம்புன்னு ஒண்ணு இருக்கு, இங்க வாழற வரைக்கும் என்ன நான் தானே பார்த்துட்டாகணும். அதுக்கு என்ன பேரு? சரீர யாத்திரை அல்லது தேக யாத்திரைன்னு பேரு. ஆத்மாவை ரட்சிக்கிற பொறுப்பு அவன் இடத்துல ஒப்படைச்சோம். அதனால ஆத்ம யாத்திரைன்னு சொல்லக்கூடிய ஆத்மாவினுடைய வாழ்க்கையை அவன் பார்த்துப்பான். அந்த ஆத்மா இந்த சரீரத்துல இருக்கிற வரைக்கும் இந்த சரீரத்துக்குன்னு ஒரு யாத்திரை உண்டோன்னு அதை நான் தானே பார்த்தானும் அப்படின்னு கேட்டா பாஷ்யக்காரர் சாதிக்கிறார், தேக யாத்திரை கர்மாதீனமாயிருக்கும். சரீர யாத்திரை இருக்கே, நீ பண்ண பாவ புண்ணியங்களுக்கு தகுந்தபடிதான் அது இருக்க போறது. பெருசா ஒன்னும் மாறிட போறது இல்லை. சொல்ல போனா சரணாகதி பண்ணக்கூடிய சமயத்திலே அது வரைக்கும் பலன் தர தொடங்காத பாபங்களை எல்லாம் எம்பெருமான் அழித்து விடுகிறபடினாலே பலன் தர தொடங்கிய பாவம் மட்டும்தான் உனக்கு இருக்கு. ஆகையினாலே எல்லாம் கர்மாதீனமான ஒரு தேக யாத்திரை தான் உனக்கு இருக்கும். எத்தனை மாத்தினாலும் உனக்கு ஒன்னும் மாறிட போறது இல்லை. ஆகையினாலே அதை பத்தி விசாரப்படாது. ஆத்ம யாத்திரையை பெருமாள் பாத்துக்கிறான். சரீர யாத்திரை கர்மாப்படிதான் ஆல்ரெடி பிளான் பண்ணிருக்கு, இப்படிதான் நடக்கணும்னு. இதுல நீ அழறதுக்கோ வருத்தப்படுறதுக்கோ இல்ல உன்னை நீ ரட்சிச்சுக்கலாமா அப்படின்னு முயற்சி பண்றதுக்கோ என்ன உண்டு? அப்படி நீ இதுக்காக கரைந்தாயாகில் நாஸ்திக நாம் அப்படின்றார். ஆத்மாவை பெருமாள் ரட்சிக்கிறான், வாழ்க்கை கர்மாவின் படி நடக்க போறது, இதுதானே சத்தியம். இதை புரிஞ்சுக்காம பெருமாள் எனக்கு மோட்சம் கொடுப்பானோ மாட்டானோ, சரணாகதி பண்ணிட்டோமே அது பலிக்குமோ பலிக்காதோ, அல்லது என் வாழ்க்கை நாளைக்கு எப்படி இருக்குமோ இன்னைக்கு எப்படி இருக்குமோ இதாகுமோ அது ஆகாத போயிடுமோ அப்படின்னு எல்லாம் நினைச்சுட்டு இருந்தா அவன் நாஸ்திகன். அப்படின்னா ஆஸ்திக்யம்னு சொல்லக்கூடியதான சாஸ்திரத்திலே வேதத்திலே பரபிரம்மமான எம்பெருமானிடத்திலே அவனுக்கு விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். அப்படி ஆஸ்திகனா வேதத்தையும் பகவானையும் நம்புறவனா இருந்தான்னா அந்த வேத சாஸ்திரங்கள் பகவான் சொன்ன வாக்குக்கு கட்டுப்பட்டு பொறுப்பு அவனிடத்துல ஒப்படைச்சாச்சு, இனிமேல் நிர்பரோ நிர்பயோஸ்மின்னு நிம்மதியா இருக்கலாமே, கையை விரிச்சுட்டு தூங்கலாம், மத்தவன் எடுத்துட்டு போறதுக்கு ஒண்ணுமில்லை. அந்த ஒரு தெளிவான ஞானம் பிரகலாதன்னு சொல்லக்கூடிய குழந்தைக்கு கேவலம் 5 வயசுல ஏற்பட்டது. அதனாலதான் அவன் பிரகலாத் ஆழ்வான் அப்படின்னு நம்ம ஆச்சாரியர்களால கொண்டாடப்படுறான். இப்படி தெளிவான ஞானம் விட்டபடினாலே என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் கலங்கலே. இந்த குழந்தைய போட்டு அடி அடின்னு அடிக்கிறா, துடிக்க மாட்டேன்றது பகவன் நாமாவையே சொல்லிட்டு இருக்கு. ஏன்னா இந்த சரீரம் வேற ஆத்மா வேறன்னு நன்னா உணர்ந்தெடுத்த குழந்தை, கேவலம் வார்த்தையினால தெரிஞ்சுண்டு எதுவும் மாறாம இல்ல, அடியோட எல்லாம் மாத்தினுட்ட குழந்தை, ஆழ்வார்களை போல ஆச்சாரியர்களை போல நன்னா பக்குவமான பரிபக்குவமான குழந்தை, உத்தமமான பாகவதன். அதனால உடம்பாவா என்ன இம்சை பண்ணாலும் இந்த குழந்தைய அது பாதிக்கல, நிம்மதியா பெருமாளை சேவிச்சுட்டு இருக்கு. ஆச்சரியமா அவ எத்தனை தண்டனை கொடுத்தாலும் அவ பேச்சுக்கு கேட்டு மாறாம நாராயணா நாராயணான்னு திரும்ப திரும்ப அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தையே சொல்லிட்டு இருக்கு. அவன் சொன்னதை ஒன்னொன்னா முயற்சி பண்ணி பார்த்தா எல்லாமே தோல்விதான், எதுவுமே பலிக்கல. முதல்ல அந்த குழந்தைய கயத்தினால கட்டி இழுத்து உடம்புல ரத்த ஓட்டம் நிற்கும்படியா போட்டு ஹிம்சை பண்ணினான். அப்பவும் குழந்தை பகவான நினைச்சு எடுத்து அந்த குழந்தையினுடைய உடம்ப போட்டு கட்டப்பட்டதான கயிறு தானா அறந்து போயிடுத்து. அவ கலங்கி பதறி போய் ஹிரண்யன் இடத்துல சொன்னான், நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப வலிமையான தேர் இழுக்கிற மாதிரி பெரிய கயிறெல்லாம் போட்டு குழந்தைய அப்படியே நாங்க அப்படியே போட்டு இழுக்கிறச்சையே செத்து போயிடும்னு சொல்லும்படியா இழுத்து கட்டினோம், சாட்டை அடியெல்லாம் கூட அடிச்சோம், ஆனா அந்த கயிறு தானா அறந்து போயிடுத்து, எங்களால ஒண்ணும் பண்ண முடியலன்னு சொன்னான். இவனுக்கு ஆச்சரியம், அட மூடர்களே, எத்தனை தண்டனை சொல்லியிருக்கேன், ஒண்ணு நடக்கலன்னா இன்னொன்னு பண்ணுங்கோ, எதுக்கு திரும்ப இங்க வந்தீங்கோ அப்படின்னு சொல்லி கோபத்தோட கூட அவ திரும்பவும் போய் குழந்தைய தண்டிங்கோன்னு அனுப்பி வைத்தான். நெருப்புல போடுங்கோன்னு சொன்னான். நன்னா தகதகான்னு எரிஞ்சுட்டு இருக்கிற நெருப்புல தூக்கி குழந்தைய போட்டா. எம்பெருமான்
அந்த நெருப்ப குழந்தையினுடைய திருமேனிக்கு சந்தனத்தை போலவும் ரோஜா பூவை போலவும் குளிரச் செய்து அப்படியே ஆச்சரியமா அந்த நெருப்புல இருந்து ஒரு தேவன் வராப்புல குழந்தைய வெளியில கொண்டாந்து விட்டான். திரும்ப நெருப்பு அணைஞ்சு போயிடுத்து, மழை வந்து நெருப்பு அணைஞ்சு போயிடுத்து. இப்படி அந்த நெருப்பும் குழந்தைய ஒண்ணும் பண்ணல. நமோ நாராயணாயன் சிரிச்சுண்டே வந்து நின்னது குழந்தை. ஹிரண்யன் இடத்துல போய் சொன்னான், இன்னும் கோவம் ஜாஸ்தியா போயிடுத்து, வேற ஏதானும் பண்ணுங்கோன்னா. அப்படியே குழந்தைய பெரிய பாறாங்கல்ல குழந்தையனுடைய முதுகுல வைத்து கைத்தோட சேர்த்து கட்டி நீந்தி கரை சேர முடியாதபடிக்கு சமுத்திரத்துல கொண்டு போய் தலைகீழா தூக்கி போட்டா. திருப்பார்கடலிலே சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய க்ஷீராப்திநாதன் என்ன ரட்சிக்கணும் அப்படின்னு பிரகலாதாழ்வான் மனசுல நினைச்சுட்டு அவனுடைய திருநாமத்தை சொன்னான். அந்த எம்பெருமான் அவனை ரட்சித்தான். சமுத்திரத்திலேருந்து மீன் அப்படி துள்ளிண்டு வராப்புல குழந்தை வெளியில வந்து சமுத்திரக்கரையில நின்னுது. இந்த குழந்தைய சமுத்திரத்துல தூக்கி போட்டவா அரண்மனைக்கு போய் சேரக்கூட இல்லை, என்ன நடக்கிறதுன்னு அங்கேயே நின்று பார்த்துட்டு இருக்கா. குழந்தை ஆச்சரியமா வருது. வேற வழி இல்லாம ஏமாந்து போனான். மலையினுடைய உச்சி கழிச்சுட்டு போய் குழந்தைய அப்படியே தலைகீழா உருட்டணும்னு மலை உச்சி கழிச்சுட்டு போனா. ஏதானும் தூக்கி போட்டோமானா அப்படியே சுக்குநூறா சிதறும்படியான ஒரு பள்ளத்தாக்களை கொண்டு போட போனா. போறச்ச குழந்தை கொஞ்சம் பதறித்து, என்ன பயமா இருக்கா? இப்ப கூட ஒண்ணும் இல்ல, நம்ம இரண்யாயன்னு சொல்லி விட்டுடுறோம்னா. இல்ல இல்ல, என்ன ஏதானும் பண்ணிட போறீங்கன்னு பயம் இல்ல. என் ஹிருதயத்துல பெருமாள் இருக்கார், அவரை நான் தியானிச்சுட்டு இருக்கேன். நீங்க அப்படியே தூக்கி போடுறச்ச என் பெருமாளுக்கு எதான ஆயிடுமோன்னு பயப்படுறேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எம்பெருமானிடத்துல ஒரு தாயை போன்ற பரிவு இந்த சின்ன வயசுல பிஞ்சு வயசுல குழந்தைக்கு இருந்தது. அவளுக்கு இன்னும் கோபம் ஜாஸ்தியா போய் சொல்ல சொல்ல எங்களை வெறுப்பேத்தின்னு இருக்கியான்னு சொல்லி தூக்கி போட்டா. இந்த குழந்தை ஹரி நாராயணா அப்படின்னு சொல்லிண்டே போய் விழுந்த போது அந்த பள்ளத்தாக்கிலே எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் வந்து தன்னுடைய தாமரை புஷ்பம் போன்ற மென்மையான கைகளாலே ஏந்தி கொண்டான் குழந்தைய. நல்லபடியா குழந்தை இந்த தண்டனையை நிறைவேற்றினவா அரண்மனைக்கு வந்து சேர்றதுக்கு முன்னால இது வந்து சேர்ந்து கொடுத்து பார்த்தான் இரண்யன். அப்படியே இரண்யனுக்கு கண்ணெல்லாம் கோபத்துல பொங்கி வழியுறது. நீங்க ஏதோ நான் சொன்னேன்றதுக்காக இத்த பண்ணேன்னு பொய் சொல்றேங்கோ, எதையுமே நீங்க வாஸ்தவத்துல பண்ணல. ரெண்டு காரணம். ஒன்னும் பிஞ்சு குழந்தை ரொம்ப அழகா இருக்கே, இந்த குழந்தைய போய் நாம ஏன் ஹிம்சை பண்ணணும்? ஆகையினால இந்த குழந்தைய நாம ஒன்னும் பண்ண வேண்டாம். ராஜா கேட்டா பண்ணதா பொய் சொல்லிடலாம்னு இந்த குழந்தை மேல இருக்கக்கூடியதான இரக்கத்தினாலே கருணையினால ஒன்னும் பண்ணாம வந்து கதை விட்டு இருக்கீங்க. ஒன்னும். ரெண்டாவது, ராஜா ஏதோ கோபத்துல சொல்றார், நாளைக்கு அவருடைய ஒரே வாரிசு அவருடைய பிள்ளை போயிட்டா ராஜா ரொம்ப கஷ்டப்படுவார். அப்போ எங்க வந்து அந்த குழந்தைய சம்ஹாரம் பண்ணி நம்மள தண்டனை கொடுத்து தண்டிச்சிருவாரோ, நம்ம தலை போயிடுமோன்னு எனக்கு பயப்படுறீங்க. அதனாலே இப்படி பண்றீங்க. இனி உங்களை நான் நம்ப போறதில்ல, என் கண் முன்னாலேயே அடுத்த தண்டனை நிறைவேற்றுங்கன்னு சொல்லி யுத்தகலம் மாறி இருக்கிற ஒரு இடத்துக்கு வந்து நின்றான். அடுத்தது, யானைகளுக்கு மதம் வரும்படியா அந்த யானைகளை அடித்து துன்புறுத்தி யானைகளை அப்படி ட்விஸ்ட் பண்ணா, கோபம் வரும்படியா பண்ணிட்டு நன்னா கூர்மையா இருக்கக்கூடிய யானையினுடைய தந்தங்களால குழந்தைய குத்தி கொள்ளும்படியா பண்ணான். யானையினுடைய தந்தங்கள் எப்படி இருக்கான், காலமாட்டினுடைய கொம்பு போல அப்படி ஷார்ப்பா வந்து ஷேப் பண்ணி வச்சிருக்கலாம். யுத்த காலத்துல விரோதி மேல லேசா ஒரு கீரை அப்படி கீறி தின்னா செத்து போயிடுவான். அந்த மாதிரி ஒரு வால் போலே ஆயுதம் போலே பண்ணி வச்சிருந்தாலாம் யானையினுடையதான தந்தத்தை. அந்த யானையை கொண்டு பிரகலாதாழ்வான்னு சொல்லக்கூடிய குழந்தைய கீழே போட்டுட்டு அது மேல ஏறி குத்தி கொலை பண்ணும்படியா ஏவினா. அந்த யானைகள் போய் இந்த குழந்தைய அப்படியே பிரதட்சணம் பண்ணிட்டு கொஞ்சிண்டு விளையாடிண்டு ரொம்ப சாந்த ஸ்வரூபியா குழந்தைய ஒன்னும் பண்ணாம இருந்ததை பார்த்து இன்னும் கோபமாயிடுச்சு இவனுக்கு. நல்ல விஷம் இருக்கக்கூடியதான பாம்புகளை மேல ஏவினா. பிரகலாதாழ்வான் இந்த திருவனந்தாழ்வானுடைய சொரூபமான சர்ப்பத்தின் மேலதானே எங்க எம்பெருமான் நின்றுட்டு இருக்கான், உட்கார்ந்துட்டு இருக்கான், படுத்துட்டு இருக்கான், அவனுக்கு கொடையா இருக்கு. இப்படி எம்பெருமானுக்கு எல்லா கைங்கரியங்களையும் பண்ணக்கூடிய திருவனந்தாழ்வானுடைய அம்சமான இந்த சர்ப்பம் அவனுடைய அடியவர்களில் ஒருவனான என்ன செய்து விடும் அப்படின்னு சிரிச்சுண்டே பகவானுடைய நாமாவை சொல்லிட்டு இருந்தார். அந்த விஷ சர்ப்பங்கள் எல்லாம் குழந்தைய அப்படியே கொஞ்சிட்டு லாலனம் பண்ணிட்டு வெளியில வந்துடுத்தோம். இதுக்கு மேல ஒன்னும் பண்றதுக்கு இல்ல. சூளம்னு சொல்லக்கூடிய ஆயுதத்தை கூர்மையா எடுத்து அதுல அப்படியே குத்தி குழந்தைய கிழிச்சு கொலை பண்ணுங்கன்னா அந்த ஆயுதம் குழந்தைய கொண்டு போய் வைக்கிற போதே சுக்குநூறா செதறி போயிடுத்து. இப்படி எத்தனை பண்ணியும் குழந்தைய வாளால சம்ஹாரம் பண்ண முடியல. ஒரு முறையும் எம்பெருமான் குழந்தைய ரட்சிச்சுட்டு இருந்தான். இந்த தர்ம சூக்ஷ்மம், இந்த சத்தியம் தெரிஞ்சிருந்தபடினாலதான் குழந்தை எதுக்கும் கலங்காமல் இருந்தது. நம்மளை ரட்சிக்க வேண்டிய பொறுப்பு பெருமாளுடையது. அவனுடைய நாமாவை அவனுடைய மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கலாம், அவன் காரியத்தை அவன் பார்த்துக்கிறான். நம்ம காரியம் அவனை நினைச்சுக்கிறது, சரணாகதி பண்றது, நாமாவை சொல்றது, மந்திரத்தை சொல்றது, அதை மாத்திரம் நாம சொல்லிட்டு இருக்கலாம். அவன் காரியம் அவனதுன்னு இருந்ததுனாலே நிஜமான சரணாகத்தனானபடினாலே குழந்தை ஒரு ஆபத்திலும் ரட்சிக்கப்பட்டது.
உற்றபோதன்றி நீங்கள் ஒருவன் என்று உணரமாட்டீர். பெரிய ஆபத்து வர சமயத்துலதான் வந்து ரட்சிப்பவன் ஸ்ரீமன் நாராயணனை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்னு நீங்கள்லாம் உணர்வீங்கோன்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். அது அந்த குழந்தை ஆபத்து வரத்துக்கு முன்னாலேயே நினைச்சுட்டு இருந்தது, சொல்லிட்டு ரட்சிக்கப்பட்டது. இப்படி எத்தனை ஹிம்சைகள் பண்ணினாலும், எத்தனை தண்டனைகள் கொடுத்தாலும், எத்தனை கிரூரமா ஹிம்சை பண்ணினாலும் இந்த குழந்தை ஒரு முறை சொன்னால் சொல்றவாளுடைய பாவங்களை எல்லாம் அழிக்கக்கூடியதான ஹரின்னு சொல்லக்கூடிய எம்பெருமானுடைய நாமத்தையே சொல்லிக் கொண்டு வந்தது. பிரகலாதாழ்வானுடைய வாக்கிலே ஹரி சப்தமும் நாராயண சப்தமும் நிறைய வருமா. ஹரி அஷ்டகம் அப்படின்னு பிரகலாதாழ்வான் பண்ணதா ஒரு ஸ்தோத்திரமே உண்டு. ஹரிர் ஹரதி பாபானி. ஏன் ஹரிஹி அப்படின்னு பெருமாளுக்கு பேருன்னா, ஹரிஹி அப்படின்னா அறுப்பவன் அர்த்தம். எதை அறுப்பவன்னா ஹரதி பாபானி, சொல்றவாளுடைய பாவங்களை அறுப்பவன். அல்லது யார் ஹரிநாமாவை காதாலே கேட்கிறார்களோ அந்த கேட்கிறவாளுடையதான பாவத்தை அறுப்பவன். இப்படி சொல்றவாள் கேட்கிறவாளுடைய நினைச்சுக்காருடைய பாவத்தை அறிவிப்பதனாலே அந்த இந்த ஹரின்னு சொல்லக்கூடிய நாமாவுக்கு ஒரு விளக்கம் சொல்லணும்னா பாபஹாரி. ஹரினா அறுப்பவன். எதை அறுப்பவன்? பாவத்தை அறுப்பவன், நம்முடைய கர்மாவை அறுப்பவன், நம்முடையதான சம்சாரத்தை அறுப்பவன். நமக்கு எதெல்லாம் துக்கம் இருக்கோ, நமக்கு எதெல்லாம் ஆகாதோ எல்லாத்தையும் அறுத்து தன்னுடைய திருவடிகளில் சேர்த்துக் கொள்பவன். குளம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படு துயராயினவெல்லாம் நிலந்தரம் செய்யும் நீள் விசும்பு அருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்றதாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல். இது பகவானுடைய நாமா. ஆழ்வார் நாராயண நாமத்தை சொன்னாலும் அது எல்லா பகவன் நாமாக்களுக்கும் பொருந்தும். பகவன் நாமாவை சொல்றதுனால என்னவெல்லாம் கிடைக்கிறது? வசந்த குலத்திலே ஜென்மா கிடைக்கிறது. வசந்த குலத்திலே ஜென்மான்னு சொல்லக்கூடியது பகவானுக்கும் கூட கிடைப்பதற்கு அரிதாக இருக்கிறதுன்னு கீதையில பெருமாள் சொல்றார். அப்படி வசந்த குலத்துல, மகான்களுடைய குலத்துல, உத்தமமானவர்களுடைய குலத்துல பிறப்பதுன்றது தபஸ் பண்ணி பெற வேண்டிய விஷயம். அதை பகவன் நாமா கொடுக்கும். செல்வம் தந்திடும், இந்த லோகத்துக்கு தேவையான ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கும். ஆத்ம ஐஸ்வர்யம்னு சொல்லக்கூடிய பக்தி முதலானவற்றையும் ஞானம் முதலானவற்றையும் கொடுக்கும். அடியார் படு துயராயினவெல்லாம் நிலந்தரம் செய்யும். பகவன் நாமாவை சொல்லக்கூடிய அடியவர்கள், பக்தர்களான பாகவத்தால் என்னென்ன கஷ்டங்கள் எல்லாம் படுறாலோ அந்த கஷ்டங்களை எல்லாம் இல்லாத பண்ணும். எப்படி இல்லாத பண்ணும்னா, கொஞ்சம் குறைக்குமா, இல்ல பாதியா குறைச்சிடுமான்னா இல்ல, நிலந்தரம் செய்யும், தரமட்டமாக்கிடுமா, ஒண்ணும் இல்லாத பண்ணிடுமா. நிலந்தரம் செய்யும், தரைமட்டமாக்கிவிடும். என்ன உதாரணம் இதற்கு? பிரகலாதாழ்வானுடைய சரித்திரம் உதாரணம். எத்தனை ஹிம்சைகள் பண்ண போதும் இந்த பிரகலாதாழ்வான்னு சொல்லக்கூடிய அடியார் படு துயர், அவன் பட்ட துயர், படுகிற துயர், படப்போகிற துயர், இது எல்லாத்தையும் தரைமட்டமாக ஆக்கியது ஹரின்னு சொல்லக்கூடிய எம்பெருமானுடைய நாமம், நாராயணான்னு சொல்லக்கூடிய எம்பெருமானுடைய நாமம். அந்த பிரகலாதாழ்வான்னு சொல்லக்கூடிய குழந்தை தன்னுடைய பிஞ்சு நாவாலே நிறைந்த பக்தியோடு கூட உச்சரித்த அந்த பகவன் நாமா அவனுடைய கஷ்டங்களை எல்லாம் தரைமட்டமாக்கியது. நீல் விஷும்பருளும் அருளோடு பெருநிலமளிக்கும், மோட்சம் போவதற்கான மார்க்கத்தை காட்டி கொடுக்கும். வெறும் நாமாவே சொல்லிட்டு இருந்தா என்ன ஆகும்? ஒரு நாள் பக்தி யோகமோ அல்லது சரணாகதியோ பண்ணக்கூடியதான ஒரு நிலையில பக்குவத்துல கொண்டு விடும். ஒரு ஆச்சாரியனை ஆசிரியத்து சரணாகதியோ அல்லது பக்தியோ நாம பண்ணிக்கிற போது நமக்கு மோட்சத்தையும் தரும். மோட்சம் போற வழியையும் காட்டும், மோட்சம் போற வழியில நம்மள நடத்தும், மோட்சமும் பெற்றுக் கொடுக்கும். வலம் தரும் மற்றும் தந்திடும், என்னென்ன சிரேஷ்டமான விஷயங்கள் எல்லாம் சிரேஷ்கள் எல்லாம் உண்டோ எல்லாத்தையும் கொடுக்கும். சுருக்கமா சொல்லணும்னா, பெற்ற தாயினும் ஆயின செய்யும். பெத்த அம்மாவுக்கு குழந்தைகளிடத்துல பரிவு ஜாஸ்தி. அந்த பெத்த தாயை காட்டிலும் அதீதமான பரிவுடையது பகவானுடைய நாமம். பெத்த அம்மா எப்படி குழந்தைகளுக்கு பார்த்து பார்த்து பண்ணி குழந்தைகளுக்காகவே வாழறாலோ, அந்த மாதிரி பகவன் நாமாவானது தாயார காட்டிலும் விலட்சணமா குழந்தைகளான பக்தாலான நம்மிடத்திலே ரொம்ப கருணையோட கூட இருந்து நம்மளை எப்போதும் ரட்சிக்கும். அப்பேற்பட்ட எல்லா நலங்களையும் எல்லா க்ஷேமங்களையும், சரீரக்ஷேமம் என்ன, ஆத்ம க்ஷேமம் என்ன, மோட்சம்னு சொல்லக்கூடியதான பரமானந்தம் என்ன, எல்லாத்தையும் தரக்கூடிய பகவானுடைய நாமத்தை, திருநாமத்தை, அவன் பெயரை நான் கண்டுகொண்டேன், நான் தெரிந்து கொண்டேன். அது என்னன்னா நாராயணா என்னும் நாமம் அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் வெளியிட்டாரே. அந்த பிரகாரத்திலே பிரகலாதாழ்வான் நாராயணனுடைய ஹரியினுடைய நாமத்தையே ஜபித்து நின்றபடியினாலே
ரொம்பவும் ஆனந்தத்தோடு கூட பகவத் அனுபவம், பகவானுடைய அனுகிரகம் இதையெல்லாம் பிரத்யட்சமா பண்ணிட்டு இருக்கான். பிஞ்சு வயசுல பகவானுடைய நாமாவை அத்தனை விசுவாசமா சொல்றது, இத்தனை ஆபத்திலும் பகவான் வந்து அதை ரட்சிக்கிறத கண்ணால பாக்குறது. அந்த குழந்தை நினைச்சுக்கிறது, இந்த மாதிரி ஆபத்தெல்லாம் நமக்கு வரலன்னு வச்சுக்கலாம். ஒரு பேருக்கு மலையிலேருந்து உருட்டல, நெருப்புல கொண்டு போடல, கடல்ல தூக்கி போடல, யானையை விட்டு மிதிக்க விடல, இதெல்லாம் நடக்கலன்னு வச்சுக்கலாம். இத்தனை முறை பெருமாள் வந்து ரட்சிக்கிறத நாம உணர்ந்திருப்போமா? பெருமாளை நேர சேவிச்சிருப்போமா? மலையிலேருந்து தள்ளி விட்டப்ப பெருமாள் வந்து தன்னுடைய கையால் அப்படி தாங்கினாரே, அப்படி பெருமாளுடைய திருமேனி சம்பந்தம் இந்த உடம்போடையே கிடைச்சிருக்குமா? எத்தனை பேருக்கு பெருமாளுடைய கைகளில் தவழக்கூடியதான பாக்கியம் கிடைக்கும்? அவாவா இந்த சரீரத்துக்கு தாயார் தகப்பனாரான அம்மா அப்பாவினுடைய மடியில தவழறா, அவளை சேர்த்து கட்டிக்கிறா, எல்லாம் கிடைக்கிறது. இந்த ஆத்ம தாயும் ஆத்ம தகப்பனாருமான பெருமாள் பிராட்டியினுடைய திருமேனியிலே விளையாடக்கூடிய பாக்கியம், அவ திருமேனியை சேர்த்து ஆலிங்கனம் பண்ணி கொள்ளக்கூடிய பாக்கியம் எல்லாம் இந்த உடம்போடு கூட எத்தனை பேருக்கு கிடைக்கிறது? எனக்கு கிடைச்சது. ஆகையினாலே நாம பண்ண வேண்டியது சரணாகதி, மகா விசுவாசத்தோட பண்ணணும். கேவலம் உயிருக்கு பயந்தெல்லாம் பகவானுடையதான பக்தியிலேருந்து நழுவக்கூடாது. அதுக்கு மேல பண்ணக்கூடியதான எல்லா க்ஷேமங்களையும் நலன்களையும் எம்பெருமான் பார்த்துக் கொள்வான் அப்படின்றதான ஒரு மகா விசுவாசம் குழந்தைக்கு வந்துடுத்து. அதுதான் நமக்கு வரணும். அப்பேற்பட்டதான மகா விசுவாசம் வந்தால்தான் சரணாகதி பலிக்கும் அப்படின்னு எம்பார்னு சொல்லக்கூடிய ஆச்சாரியர் அடிக்கடி சாதிப்பர்னு சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் ரகசியத்திரயசாரத்துல சாதிக்கிறார். இந்த பக்தி யோகம்னு சொல்லக்கூடியது ரொம்ப கஷ்டமான காரியம், லாங் டைம் ப்ராசஸ். எப்ப முடியும்னே தெரியாது, எப்ப மோட்சம் கிடைக்கும்னே தெரியாது. நிறைய சிரமங்கள் உண்டு. அதுக்கு ஞானமும் தேவை, பொறுமையும் தேவை, தபஸும் தேவை, நிறைய அனுஷ்டானங்கள் பண்ணணும், பசியா பட்டினியா இருக்கணும், உடம்ப பத்தி கவலைப்படக்கூடாது, நல்ல வெயில்ல நெருப்புக்கு நடுவுல நின்றுட்டு தபஸ் பண்ணணும், நல்ல குளிர்ல அப்படியே ஐஸ் கட்டி கிளேசியர் போல இருக்கிற இடத்துல போய் தபஸ் பண்ணணும், பனிமலையில தபஸ் பண்ணணும், நல்ல குளிர்காலத்துல ஜலத்துல கழுத்து வரைக்கும் நின்றுட்டு தபஸ் பண்ணணும். இப்படி எதை பத்தியும் கவலைப்படாம மோட்சம் ஒண்ணே குறின்னு இருக்கக்கூடியதான பக்தி யோகத்தை பல பிறவிகள் பண்ணி என்னைக்கோ ஒரு நாள் கிடைக்க போற மோட்சம் ஒரு க்ஷணம் சரணாகதி பரநியாசம்னு பண்ணி அந்த சுலபமான காரியத்தினால நமக்கு கிடைச்சுடுறது பாருங்க. எப்படி அவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்க வேண்டிய மோட்சம் வெறும 4 முறை விழுந்து சேவிக்கிறதுனால கிடைச்சுடுறது. ப்ரொவைடட் இந்த மகா விஸ்வாசம் இருந்தால் ஒழிய கிடைக்காதுன்றதுதான் சம்பிரதாயம். ஆக என் சரணாகதியை ஏற்றுக்கொண்ட எம்பெருமான் சத்தியமாக எனக்கு மோட்சம் கொடுப்பான் அப்படின்னு நமக்கு மகா விஸ்வாசம் இருக்கணும். எந்த கஷ்ட காலத்திலும், அது உடம்புக்கு கஷ்டமோ அல்லது மனசுக்கு கஷ்டமோ, எந்த கஷ்ட காலத்திலும் அவனை தவிர வேறு ஒருத்தரையோ வேறு தெய்வத்தையோ நாடக்கூடாது. மோட்சம் தரணும்னு பெருமாள் இடத்துல பரநியாசம் பண்ணிட்டோம், அது வேற டிபார்ட்மெண்ட். இப்போ இதுக்கு இந்த பிரச்சனைக்கு இங்க போனோம், இந்த கிழமை இந்த விளக்கேத்தணும், இங்க போய் இந்த ட்ரெஸ் போட்டு இவாளை சேவிக்கணும், இது வேற டிபார்ட்மெண்ட் அப்படின்னு எல்லாம் இருக்கவே கூடாது. மறந்தும் புறந்தொழாமாந்தர். எத்தனை சிரமம் வந்தாலும் பிரகலாதாழ்வான போல எம்பெருமானுடைய திருநாமத்தையே சொல்லிக் கொண்டிருக்க வேணும். கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம், பிரகலாதாழ்வானுக்கு வந்த மாதிரியான இந்த நிலைமையில 1% வந்தாலும் கூட நாம எல்லாம் தாங்குவோமா? பெருமாள் நமக்கு அதெல்லாம் ஒன்றும் பண்ணலையே. அப்படி இருக்கிறச்ச வரக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் கடந்து போறதுக்கு பகவானுடைய நாமாவை சொல்லிக்கொண்டு, பகவன் நாமாவை ஜபித்துக் கொண்டு, மகா மந்திரங்களை ஜபித்துக் கொண்டு, பகவானுடைய பிரபாவத்தை சொல்லிக் கொண்டும் கேட்டுக்கொண்டும் அவனை சேவித்துக் கொண்டும் அனுஷ்டானம் பண்ணிக்கொண்டும் அவனுடைய பிரசாதத்தை சாப்பிட்டுக் கொண்டும் கழிப்பதற்கு என்ன கஷ்டம் நமக்கு? பிரகலாதாழ்வான போன்ற கஷ்டமா நமக்கு வரப்போறது? சத்தியமா வரப்போறது இல்லை. அதனால பிரகலாதாழ்வானுக்கு எப்படி வரதுன்னா, அவனுடையதான மகா விஸ்வாசத்தை லோகத்துல நிரூபிக்கிறதுக்காக பெருமாள் இதெல்லாம் பண்றான், ஒரு நாடகம் இல்லையா? ஆகையினாலே நமக்கெல்லாம் அப்படி ஒன்றும் கஷ்டம் வரப்போறது இல்லை. நிம்மதியா பெருமாளுடைய திருநாமத்தை சொல்லிண்டு அவனை மாத்திரம் சேவிச்சுட்டு இருக்கணும்ன்றது பிரகலாதாழ்வானுடைய சரித்திரத்திலிருந்து நமக்கு கற்பிக்கப்படுகிறதான பாடம். இப்படி எத்தனை சிக்ஷை பண்ணினாலும் குழந்தை போலன்னு ஹிரண்யனிடத்துல வந்து சொன்னான். இதுக்கு மேல ஹிரண்யனால பொறுத்துக்க முடியல. கோவத்துல அவனுக்கு அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே வந்து அதிர்றது, ஏதானம் பண்ணணும்னு கைகாலெல்லாம் துடிக்கிறது, கண்ணெல்லாம் சேப்பா ரத்தமாட்டமா கலங்கி போச்சு, பூரி கலங்கிறது அவனுக்கு. அவன் இடுப்புல இருந்த அங்கவஸ்திரம், மேல போட்டு இருந்த வஸ்திரம் எல்லாம் கூட அவனை தெரியாம நழுவி விழுறது. தலைமயிரெல்லாம் கோபத்துல அப்படியே விரிச்சு போட்டுண்டு மனசு அப்படியே படபடபடன்னு பதைக்க சரீரம் நடுங்கும்படியா புறப்பட்டு சபைக்கு நடுவுல போய் இருக்கிற மந்திரிகளை எல்லாம் வச்சுண்டு ஆலோசனை பண்ணி ஒரு முடிவு பண்ணி நான் என்ன பண்றது, இதுக்கு மேல குழந்தை என்ன பண்றது எல்லாம் சொன்னா. அது என்னமோ தெரியல, என்ன பண்ணாலும் குழந்தை சாமாட்டேன்றது. சின்ன குழந்தை பார்க்க ஆசையா இருக்கு, அழகா இருக்கு, அப்பா அப்பான்றது உங்களை
நீங்க வேணா தண்டனை கொடுக்காம ஆசையா அன்பா திருத்தலாம்னு பாருங்கோலேன்னு உணவர்த்தன் ஒரு முயற்சி பண்ணலாம்னு சொன்னான். சரின்னு என்ன பண்ணினா, அத்தனை கோபமா இருந்தவன் தன்னை அப்படியே சாந்தப்படுத்திண்டு குழந்தைய ஆசையா கூட்டு பக்கத்துல மடியில உட்காத்தி வச்சுண்டு, நீ ரொம்ப புத்திசாலி ஒன்னும், அப்பாவான என் பேச்ச நீ கேட்கணுமோன்னோ, ஆச்சாரியான சுக்கராச்சாரியர் பேச்ச கேட்கணுமோன்னோ, அதனால குழந்தை தயவு பண்ணி அப்பா சொல்றத கேளு, குரு சொல்றத கேளு, எங்களை பகச்சுக்காதே, வளரக்கூடிய உனக்கு அது நல்லதில்லை. பெத்தவாளுடைய ஆசீர்வாதமும் குருவினுடைய ஆசீர்வாதமும் ஒருத்தனுக்கு இருந்தாதான் அவன் நன்னா வர முடியும். சரியா? நான் சொல்றது நன்னா புரியுறதோன்னோ? இப்ப பார் சாமி வாங்கோ, நீங்க சொல்லுங்க. சுக்கராச்சாரியர் வந்தார், ஹிரண்யாய நமகான்னார். பிரகலாதாழ்வான் சிரிச்சுண்டே எல்லாத்தையும் கேட்டுண்டு நாராயணாய நமகான்னார். ஹிரண்யனுக்கு அப்படி கோபம் ஆகாசத்தை புலக்கும்படியா உயர்ந்தது. கண்ல அப்படியே அக்னியே வந்துடுத்த அவனுக்கு. யாரை பார்த்தாலும் எரிஞ்சு சாம்பலா போடுவா, அத்தனை ஒரு கோபத்துல அப்படி பாக்குறான். எங்கடா இருக்கான் நீ சொல்லக்கூடிய நாராயணன்? எங்கே உன் ஹரி? நானும் எத்தனையோ சொல்லிட்டு இருக்கேன், என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன், திரும்ப திரும்ப நாராயணன் ஹரின்னு சொல்லிட்டு இருக்கேன், எங்க இருக்கான் அவன் அப்படின்னு நான் கோபத்தோடு கூட. பிரகலாதாழ்வான் கொஞ்சமும் பதறல, பயப்படல. பகவானிடத்துல இருக்கக்கூடிய மகா விசுவாசம். பல முறை பகவான் நேர வந்து ரட்சிச்சிருக்கார், பகவானை பார்த்திருக்கான், பகவானுடைய ஸ்மரணை கிடைச்சிருக்கு. அதுக்கு மேல என்ன ஒரு அனுகிரகம் வேணும்? பகவானுடைய மடியிலே அமர்ந்து கொண்ட திருவனை போல பகவானுடைய கைகள்ல தவழ்ந்த குழந்தையாச்சு. இதுக்கு மேல பகவானிடத்துல இருக்கக்கூடியதான அனுகிரகத்துல இந்த குழந்தைக்கு என்ன நடக்காத போயிடும். அப்படி சிரிச்சுண்டே ரொம்ப சாத்வீகமா சொல்றது, அசுரர்களுக்கெல்லாம் ராஜாவான என் தந்தையே, நான் சொல்றதையெல்லாம் கொஞ்சம் தயவு பண்ணி வேற இடத்துல மனசை செலுத்தாம ரொம்ப ஸ்ரத்தையா ரொம்ப பொறுமையா கேளுங்கோ. நான் சொல்றத கொஞ்சம் நன்னா மனசுல வாங்கிட்டீங்களானா நீங்க இத்தனை தூரம் கோவப்பட மாட்டீங்க, என்ன இந்த மாதிரி எல்லாம் சிக்ஷிக்கணும்னு உங்களுக்கு தோணாது. கொஞ்சம் கேக்குறீங்களா அப்படின்னு இதை சமாதானப்படுத்தி இதுக்கு உபதேசம் பண்ணி அவன் வழிக்கு வர வைக்கலான்னு அவன் முயற்சி பண்ண போது ரொம்ப தெளிவா இந்த குழந்தை அவனுக்கு சமாதானம் சொல்லி அவனை தன் வழிக்கு, சத்திய வழிக்கு, நியாயமான தர்மமான வழிக்கு, அவனுக்கு க்ஷேமத்தை தரக்கூடியதான வழிக்கு வர வைக்கணும்னு உபதேசம் பண்றது. இந்த லோகத்துல எங்க பாரு ஜலமா இருக்கு பாரு, தீர்த்தமா இருக்கு பாரு, அப்பா அந்த ஜலங்களுக்கெல்லாம் நாரங்கள்னு பேரு. அந்த நாரங்கள் எல்லாம் எப்போதும் இருக்கக்கூடிய பகவானிடத்துல இருந்துதான் வந்தது. அந்த பகவான் எப்போதும் நாரங்கள்னு சொல்லக்கூடிய அந்த ஜலத்துல வாசம் பண்றான். அந்த ஜலத்தை தான் பெருமாள் சேனிச்சென்றிருக்கான். இந்த ஜலத்திலேயே இருக்கான் பெருமாள். இந்த ஜலத்தினாலே சூழப்பட்டதான லோகத்தில் ஒரு ஒரு வஸ்துவுக்குள்ளும் ஒரு ஒரு மனுஷனுக்குள்ளும் ஒரு ஒரு ஆத்மாவுக்குள்ளும் இவன் இல்லைன்னு சொல்லும்படியான இடமே இல்லாதபடிக்கு சர்வ வியாபியா எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கான். அதனாலதான் நாராயணன்னு பேர் அவனுக்கு. நாரங்கள் அனைத்திலும் வசிப்பவன். கண்களால என்னென்ன வஸ்துவெல்லாம் பார்க்கிறோமோ, ஏன் கண்ணால பார்க்க முடியாத வஸ்துவிலும் கூட நிறைந்திருக்கக்கூடியவன் அவன் அப்படின்னு நான் சொல்லல. மனு முதலான தர்மசாஸ்திரம் பண்ணின ரிஷிகள்லாம் சொல்லியிருக்கா. அவளுக்கு தெரியாதது என்ன இருக்கு? அவளுக்கு தெரியாதது நமக்கு தெரிஞ்சிட போறதா? அவ்வளோ ஏன் நன்னா வேதாத்தியனம் பண்ணிட்டு வேதத்தினுடைய அர்த்தங்களை எல்லாம் கற்று உணர்ந்த புத்திவான்களான நிறைய மகான்கள் பிரம்மவித்துக்கள்லாம் இருந்தா. அவல்லாமும் தீர்மானம் பண்ணியிருக்கா, எல்லா ஆத்மாக்களுக்குள்ளும் வசிக்கிறவன் நாராயணன் தான். ஆத்மாவல்லாத ஜடப்பொருள்களுக்குள்ள வசிக்கிறவனும் நாராயணன் தான். எல்லா வஸ்துக்களும் தோன்றுவது நாராயணனுடைய அனுகிரகத்தாலே. இப்படி எங்கும் நிறைந்திருக்கக்கூடியவன், எல்லாத்துக்கும் சாட்சியா இருக்கக்கூடியவன், எல்லாத்துக்கும் மேலானவன், எல்லாம் அவன்தான். ஆகையினாலே ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு அவனுக்கு திருநாமம். பகவான் தான் நாராயணன், அவன் தான் நமக்கு எல்லாம். அப்படி இருக்கிறச்ச அவன் பேரை விட்டுட்டு வேற பேரை நாம சொல்லலாமாப்பா? அவன் எங்களை போல அனுகூலர்களிடத்துல வாசம் பண்றது மட்டும் இல்ல, விசேஷமா உங்களை போல பிரதிகூலர்களிடத்திலும் வசிக்கிறான். அதாவது நாராயணன் நமக்கு பகவான், நமக்கு சுவாமி, அவன் நம்மளை காப்பாத்துவான் அப்படின்னு ஆசையா அவனுடைய பேரை சொல்லிண்டு அவனுடைய மந்திரத்தை சொல்லிட்டு திரியுறோமே பாகவதா நாங்கள்லாம். எங்களிடத்துல அவன் இருக்கிறது, எங்களுக்கு அனுகிரகம் பண்றது சாதாரண விஷயம்தான். ஆனா அவனை பகச்சுண்டு அவன் பேரை சொல்ல விடாதபடி பலரை தண்டித்து அவனை அழிக்கணும்னு நினைச்சுட்டு இருக்கிய, நடக்கலன்னா கூட. அப்படி விசேஷமா அவனை எதிர்க்கிற எதிரிகளான உங்களிடத்திலும் அவன் வசிக்கிறான். பக்தனான எங்கிட்ட மட்டும் அவன் இல்ல, பரம விரோதியான உன்னிடத்திலும் அவன் இருக்கான். ஏன்னா அவன் வேண்டியது வேண்டாதது, வேண்டியவா வேண்டாதவான்னு பாக்குறது இல்லை. அவனை சேவிக்கிறவாளுக்கும் சரி, சேவிக்காதவாளுக்கும் சரி, தெய்வம்னு ஒண்ணு இருக்குன்னு ஒத்துண்டவாளுக்கும் சரி, தெய்வம் இல்லைன்னு பழிக்கக்கூடிய நாஸ்திகனுக்கும் சரி, அந்தர்யாமியா அந்த நாராயணன் தானே இருக்கான்.
படர் பொருள் முழுவதுமாய் உடல் மிசை உயிரெனக் கரந்தெங்கும் பரந்துலன். என்னென்ன வஸ்துக்கள் உண்டோ அது அத்தனையிலையும் அந்தர்யாமியா இருந்துண்டு அதை வழி நடத்துறவனாச்சே, அது பண்ணக்கூடிய காரியங்களுக்கெல்லாம் சாட்சியா நிக்கிறவனாச்சே. சகல வஸ்து விலட்சணன், எல்லாத்திலையும் இருக்கக்கூடிய பெருமான், ஜெகத்குரு, எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான் அந்த எம்பெருமான். ஆகையாலே அப்பா நீ சொல்லு நமோ நாராயணான்னு அப்பனுக்கு சொல்றது குழந்தை. ஆச்சாரியரான சுக்கிரரை பார்த்து சொல்லிட்டு, குருவே நான் சொல்றது சரிதானே, நீங்க சாஸ்திரம் எல்லாம் தெரிஞ்சவர், வேதாத்தியனம் பண்ணினவர், உங்களுக்கு இந்த ரகசியம் தெரியாம இருக்குமா? நான் சொல்றது சரிதானே, தப்பில்லையே சுவாமி, நீங்களும் சொல்லுங்க நமோ நாராயணாய. சொல்லிட்டு சுக்கிரரை பார்த்து சொல்றது குழந்தை, நமோ நாராயணாயன்னு சொல்லக்கூடிய எம்பெருமானுடையதான அந்த மகா மந்திரத்தையே எப்போதும் ஜபித்துக் கொண்டிருங்கள் அப்படின்னு இந்த 5 வயசு குழந்தை ஆச்சாரியரான சுக்கிரருக்கு உபதேசம் பண்றது. துஞ்சும் போது அழைமின் துயர்வரில் நினைமின் துயரிலீர் சொல்லிலும் நன்றாம் நஞ்சுதாம் கண்டீர் நம்முடை வினைக்கு நாராயணா என்னும் நாமம். கஷ்ட காலத்துல சொல்லுங்கோ, பிராணன் போற சமயத்துல சொல்லுங்கோ, சாதாரணமா சொல்லுங்கோ, கஷ்டமே இல்லைன்னாலும் சொல்லுங்கோ, சதா சொல்லிட்டே இருங்கோ பகவானுடைய நாமத்தை. நமக்கு எல்லா விதமான நலன்களையும் தரக்கூடியது பகவன் நாமான்னு சொல்லி ஆச்சாரியரான சுக்கிரருக்கு பிஞ்சு குழந்தை உபதேசம் பண்றது. இப்ப இவனுடைய கோபத்துக்கு அளவே இல்லை. உன்னை கொன்னுடுவேன், உன்னை சித்திரவதை பண்ணி சின்ன பின்னப்படுத்தி சாகடிப்பேன்னு சொல்லி அதையெல்லாம் பண்ணியும் பயம் இல்லை இதுக்கு. என் பேரை சொல்ல சொன்னா யார் பெயரை சொல்லக்கூடாதுன்னு நான் லோகத்தையே ஹிம்சிச்சுட்டு இருக்கேனோ அந்த எதிரியினுடைய பெயரை என்னையே சொல்ல சொல்றது எத்தனை கொழுப்பும் இருக்கும் இதுக்கு. அதுவும் போறாமல் என்னுடைய ஆச்சாரியர் அவருக்கே பாடம் சொல்லி ஏதோ ஒழுங்கா என் பேச்சை கேட்டு அவர் நடந்துட்டு இருக்கார். வேடிக்கை பாருங்க, ஆச்சாரியன் பேச்சை கேட்டு இவன் நடக்கிறது சாஸ்வதம் இல்ல, ஏதோ ஆச்சாரியன் இவன் பேச்சை கேட்டு நடந்துட்டு இருக்கார், அவரையும் கெடுக்க பாக்குறது இது. இதுக்கு மேல இத்த விடக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரளய கால அக்னிக்கு சமானமானவனா ஆயிட்டான். நான் அக்னின்னு சொல்லக்கூடியது எதை போட்டாலும் எரிக்கக்கூடியது. பிரளய கால அக்னின்னு சொல்லக்கூடியது பெரிய மாசா ஒரு க்ஷணத்துல பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல எல்லாத்தையும் எரிக்கக்கூடியது. காட்டு தீ போல பரவுறதுன்னு சொல்றாலே, அந்த காட்டு தீ கூட மத்த தீயை விட வேகமா பரவுமே ஒழிய கொஞ்சம் கொஞ்சமா எரிஞ்சுண்டு ஷார்ட்டுண்டே தான் டெவலப் ஆகிண்டே வைடரா ஸ்ப்ரெட் ஆகிண்டே போகும். இந்த பிரளய கால அக்னின்னு சொல்லக்கூடியது ஏதோ ப்ரோக்ராம் பண்ணி வச்ச மாதிரி, பாம் பிளாஸ்ட் ஆற மாதிரி ஒரு க்ஷணத்துல எல்லாத்தையும், சமுத்திரங்கள் மலைகள் உள்பட எல்லாத்தையும் எரிச்சுடுமா. இந்த பிரளயம்னு சொல்லக்கூடியது ஒண்ணு ஜலத்துல மூழ்கி எல்லாம் ஜலமயமா வெள்ளத்துல அடிச்சுட்டு போறதுன்னு ஒரு மாதிரியாகவும், அக்னியில எரிந்து சாம்பலாகும்படியாகவும் 2 விதமா இருக்குன்னு புராணங்கள் சொல்றது. அப்படி பிரளய காலத்திலே வரக்கூடிய வந்து லோகங்களை எல்லாம் சாம்பலாக்கக்கூடிய அக்னியை போல ஆயிட்டானா ஹிரண்யம். அப்படி ஆகி லோகத்தையே எரிச்சுடுறது போல இந்த குழந்தை கிட்ட சீறி பாஞ்சுண்டு வந்தான். அடே துர்புத்தியே, நேரம் பார்த்தங்களா, இவன் துர்புத்தி. இந்த குழந்தை உத்தமமான சாத்விகன், பரம பாகவதன், நித்தியசூரிக்கு சமானமானவன். இந்த குழந்தைய பார்த்து இவன் சொல்றான், அடே துர்புத்தி, நீ எங்க இருக்கான்னு சொன்னிய உன் நாராயணன், அவன் எங்க இருக்கானா? தைரியம் இருந்தா எனக்கு முன்னால அவனை வர சொல்லு அப்படின்னு அதட்டி கொண்டு, அகங்காரத்தோட ஆர்ப்பரித்து கொண்டு, கோபத்தோடு கூட வஜ்ராயுதம் போல கடினமாக இருக்கக்கூடிய தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய கதையினாலே அவன் பக்கத்துல இருக்கக்கூடிய தூணை ஒரு தட்டு தட்டினான். அவன் தட்டினதுதான் தாமதம். அப்போ எல்லாரையும், இந்த லோகத்தை, 3 லோகங்களை நடுங்க செய்யும்படியான ஹிரண்யனே பயப்படும்படியா ஒரு பெரிய அபாயகரமான சப்தம் அந்த ஸ்தம்பத்திலேருந்து, அந்த தூண்ல இருந்து வந்தது. இத்தனை மாவீரனா, இத்தனை குடும்பக்காரனா இருக்கக்கூடிய ஹிரண்யனையும் நடுக்க செய்ததான அந்த சப்தம். அதை கேட்டு பிரகலாத ஆழ்வான் ரொம்ப சந்தோஷமா பூரிச்சு போறான். மனசுக்கு பிடிச்ச நல்ல ஒரு சங்கீதத்தை கேட்டது போல உணர்றான். ஏன்னா அது பகவானுடைய சிம்ம கர்ஜனை. என்னடா இது, நான் பார்த்து ஆள்காரால வச்சு என் கண் முன்னால கட்டப்பட்ட தூண்ல இருந்து இப்படி வினோதமான ஒரு சப்தம் வருது, அந்த சப்தம் என் குலையை நடுங்க செய்கிறதே, என்ன அது பார்த்துடலாம்னு சொல்லி சிம்மாசனத்தை விட்டு திடுக்கிட்டு எழுந்து அந்த தூணுக்கு வந்து பக்கத்துல நிக்கிறான். பார்த்தா திகச்சு போய் நிக்கிறான். ஆனா பிரகலாத ஆழ்வான் பகவானிடத்துல விசேஷமான பக்தி இருக்கிறவனானபடினாலே, அவருக்கு எப்போல்லாம் அழிவு வந்ததோ அப்போல்லாம் பெருமாள் நேர வந்து ரட்சித்தபடினாலே, இப்போ ஹிரண்யன் நம்மள சம்ஹாரம் பண்ணணும்னு வந்துட்டு இருக்கான், இப்பவும் பெருமாள் வந்து ரட்சிப்பான் அப்படின்ற விசுவாசத்தோட கூட ஸ்தம்பத்தில என் பெருமாள் வந்துட்டான், என் ரிசிம்மன் வந்துட்டான், அவனை சேவிக்க போறேன்ற ஆசையோடு கூட குழந்தை கலக்கம் இல்லாமல் தெளிந்த சிந்தையோடு கூட
எப்போதும் நமக்கு துணையாக இருக்கக்கூடிய எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் வந்துட்டான்னு சொல்லி அவனுடைய மகாமந்திரமான அஷ்டாட்சர மந்திரத்தை ஜபித்துக் கொண்டு கையை கூப்பிண்டு அழகா நிக்கிறது குழந்தை. பெருமாள் வந்திருக்கார், கண்ணால ஆச்சரியமா பெருமாளை சேவிக்கலாம், மனசால பெருமாளுடைய அழக வாரி பருகலாம், வாயால பெருமாளுடையதான மந்திரங்களையோ பாசுரங்களையோ ஸ்தோத்திரங்களையோ நாமாவையோ சொல்லலாம், கை கூப்பிட்டு இருக்கலாம், விழுந்து விழுந்து சேவிக்கலாம். இதுக்கு மேல நம்மளால என்ன பண்ண முடியும்? நடக்கிறத பேசாம பார்க்கலான்னு குழந்தை கை கூப்பிண்டு ஆச்சரியமா பெருமாளை சேவிச்சுட்டு இருக்கு. அப்போ அந்த ஸ்தம்பத்திலிருந்து வரக்கூடியதான ரூபம் எப்படி இருந்ததுன்னா மனித ரூபத்தோடு சேர்ந்த சிங்க உருவமாக வெளிப்பட்டது. எனக்கு விலங்குகளாலே மரணம் கூடாது, மனுஷியர்களாலே மரணம் கூடாது, தேவர்களாலே மரணம் கூடாது, மும்மூர்த்திகளாலே மரணம் கூடாது, ஆயுதத்தாலே மரணம் கூடாது, ஆயுதம் அல்லாத வஸ்துவினாலே மரணம் கூடாது, உயிருள்ள பொருளாலோ உயிர் அற்ற பொருளாலோ மரணம் கூடாது, ஆத்துக்கு உள்ளேயோ வெளியிலேயோ கூடாது, பகல்லையோ ராத்திரிலேயோ கூடாதுன்னு இத்தனை சாமர்த்தியமா வரம் கேட்டானே. அத்தனை சாமர்த்தியத்தையும் தவிடு பொடியாக்கி அவனுக்கு மேல ஒரு படி சாமர்த்தியம் இருப்பதை நிரூபித்து எம்பெருமான் மனுஷ உடம்போடும் சிம்ம முகத்தோடும் சாட்சாத் மகாவிஷ்ணுவா நேர வராம நரசிங்கனாக வந்தான். பகல்லையும் வராம ராத்திரியிலையும் வராம ரெண்டும் சங்கமிக்க கூடியதான பிரதோஷ காலத்தில் வந்தான். வாயில் படியிலே அவனை வைத்து சம்ஹாரம் பண்ண போறான். ஆத்துக்கு உள்ளே சம்ஹாரம் இல்ல, ஆத்துக்கு வெளியிலே சம்ஹாரம் இல்ல, எந்த ஆயுதத்தையும் பயன்படுத்தல, உயிர் இருக்கா இல்லையான்னு சொல்லும்படியான நகத்தை கொண்டு சம்ஹாரம் நடக்கிறது. இப்படி அவனுடைய சாமர்த்தியத்தை எல்லாம் தவிடு பொடியாக்கி மகா துஷ்டனா இருக்கிறவனுக்கே அத்தனை சாமர்த்தியம் இருக்கு, அத்தனை சாமர்த்தியமா பிளான் போடுறான்னா லோகத்தை படைத்து காத்து ரட்சித்துக் கொண்டிருக்கிற ஞான நிதியான எம்பெருமானுடைய சாமர்த்தியத்தை யோசிச்சு பார்க்கணும். எல்லாத்தையும் ஒரு க்ஷணத்துல ஊதி தள்ளிவிட்டார் பெருமாள். அளந்திட்ட தூணை அவன் தட்ட ஆங்கே வளர்ந்திட்டு வாலுகிர் சிங்க உருவாய் உளந்தொட்டு இரணியன் உண்மார் வகளம் பிளந்திட்டான் நிருசிம்மன். அவன் பார்த்து பார்த்து கட்டினான் அந்த தூணை. என்னுடைய அரண்மனை தூண், எனக்கு பக்கத்துல அலங்காரமா நிக்கக்கூடிய தூண், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு ஸ்பெசிபிகேஷன் எல்லாம் சொல்லி வேலை பண்றவா பக்கத்துல நின்று வேலை வாங்கி பார்த்து பார்த்து நூத்து கட்டின தூணா அது. அந்த தூணை அவனுடைய கையால கோபத்துல தட்டினான். தட்டின போது அங்கே வாளுகிர் சிங்க உருவாய், அப்படியே அவனை சம்ஹாரம் பண்ணக்கூடிய கூர்மையான நகங்களோடு கூட சிங்க முகமாகவும் மனுஷ தலையாகவும் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் நிருசிம்மனாக அவதாரம் பண்ணி அவனுடையதான மார்பை பிளந்து அவனை சம்ஹாரம் பண்ணினான்னு பெரியாழ்வார் தெரிவிக்கிறாரு. அப்பேற்பட்ட உசந்த நிருசிம்மனுடைய ஆவிர்பாவம், அந்த நிருசிம்மனுடைய ஆவிர்பாவம், நிருசிம்மனுடைய அவதாரத்தை பார்த்து ஹிரண்யன் கதி கலங்கி போயிட்டான். இருந்தாலும் கோவத்துல கண்மண் தெரியாம நிருசிம்மனை தாக்கலான்னு கதை எடுத்துட்டு நிருசிம்மன் மேல பாஞ்சுட்டு போறான். கையில கத்திய வச்சுண்டு கதையை வச்சுண்டு, இப்பவே உன்னை என்ன பண்றேன் பார், நீதான் என்னுடைய பையனுடைய புத்தியை கலக்கி அவனை அப்படியே ஹிம்சை பண்ணிட்டு அவனை எனக்கு எதிராக செயல்பட வைக்கிறவனா? என் தம்பியை கொண்டுட்ட, இப்ப என் புள்ளைய கையில போட்டுண்டு என்ன அழிக்கணும்னு பாக்குறையா? என் தம்பி எனக்கு இல்லாத போயிட்டான், என்னுடைய புள்ளை எனக்கு இல்லாத போகணும்னு பண்றியா? என்ன விட்டு என் புள்ளைய சம்ஹாரம் பண்ணணும்னு பார்த்த, முடியலன்னு சொல்லவே இப்ப என் புள்ளைய விட்டு என்ன சம்ஹாரம் பண்ணலாம்னு நினைக்கிறியா? மகா துஷ்டனே, என்ன பண்றேன் பார் உன்னை போன்னு சொல்லி வாழை வீசி பெருமாளை சம்ஹாரம் பண்றதுக்கு போறது பைத்தியம். யார சம்ஹாரம் பண்றது? இங்குளன் அங்குளன் அல்லன் என்றுரைக்க கூடாமே, எங்குமுளன் என் கண்ணன் என்றுரைத்த தன் மகனை குங்குமம் போல் சிவந்த கண்ணன் குருட்டு அவுணன் உதைத்திட்ட சங்கனி தூண் பிளந்த பிரான் சதிரடியை அடைந்தேனே அப்படின்னு அத்திப்பட்ட ஸ்ரீமத் ஐசிங்கர் ஷடகோபராமானுஜதீந்திர மகாதேசிகனுடைய லக்ஷ்மீந்திர சிம்மன் அடைக்கல பத்துன்னு சொல்லக்கூடியதான பிரபந்தம். எம்பெருமான் இங்கதான் இருக்காங்க இல்லைன்னு சொல்ல முடியுமா? எல்லா இடத்துலயும் சர்வ வியாபியா நின்று இருக்கான். அந்த சத்தியத்தை உணர்ந்த குழந்தை பிரகலாதன் எங்கு முளன் என் கண்ணன், எங்கு முளன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து, எங்கேயா இருக்கான் பெருமாள், எல்லா இடத்துலயும் வியாபிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொன்ன அந்த குழந்தை மேல எத்தனை கோபத்தை கக்கறானா ஹிரண்யன். குங்குமம் போல் சிவந்த கண்ணன், நல்ல குங்குமம் எப்படி செக்கசவேல்னு இருக்கோ, வேர்வையில குங்குமமானது அப்படி கரைஞ்சு வரைச்ச எப்படி ரத்தம் சொட்டுறது போல பாக்குறதுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துறதோ அந்த மாதிரி செக்கசவேல்னு ரத்தமாட்டமா கண்ணெல்லாம் சிவந்து போடுத்தான் குங்குமம் ஆட்டமா. யாருக்குன்னா குருட்டு அவுணன், குருடன் அவுணன், அவுணன்னா அசுரன் ஹிரண்யன், அவன் குருடன் அப்படின்றார். நன்னா கொட்ட கொட்டம் ஒழிக்கிறானே, கண்ணு நன்னா தெரியறது, நிருசிம்மனை வேற பார்த்துட்டு இருக்கானே, பிரகலாதனை வேற கண்ணால எரிக்கிறான்னு சொன்னீங்களே சுவாமி, எப்படி அவன் குருடன்னா அறிவு குருடன், ஞான குருடன், பிறவி குருடன், ஆத்மான்னு ஒரு வஸ்து இருக்குன்னு தெரிந்து கொள்ளாத நாஸ்திக குருடன், தன் ஆத்மாவை தன்னுடையதுன்னு நினைச்சுட்டு இருக்கிற
குருடன் மட்டுமல்ல, ஆத்ம திருடனும் கூட இவன். பரபிரம்மத்துக்கு அடிபணியாமல் பரபிரம்மத்தையே அழித்து விடுவேன் என்று சொல்கிற அறிவு குருடன் இவன். குருட்டு அவுணன் உதைத்திட்ட சங்கனி தூண் பிளந்த பிரான். அந்த தூண்ல இருந்து பிளந்துண்டு பெருமாள் நிருசிம்மன் அவதாரம் பண்றார். யஸ்யாபவத் பக்த ஜனார்த்தி ஹந்துஹோ பித்ருத்வமன்யேஷு அவிசாரிய தூர்ணம் ஸ்தம்பேவதாரஹாத்தம் அனன்யலப்யம் லக்ஷ்மீ நிருசிம்ஹம் சரணம் பிரபத்யே. எம்பெருமான் நிருசிம்மன் பிராட்டியை ஒரு க்ஷணமும் பிரியாமல் இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன், பக்த ஜன ஆர்த்தி ஹந்துகு, அவனை சரணாகதி பண்ணின பக்தர்களுடைய துன்பத்தை நீக்குபவனாக ஒரு தூண்ல இருந்து ஸ்தம்பத்தில இருந்து அவதாரம் பண்ணினான். அவதாரம் பண்ணி இவனை தவிர வேறு ஒருத்தனை நாடாத சரணாகதி பண்ணாத பரம பக்தனான பிரகலாதாழ்வானை ரட்சித்தான். அந்த லட்சுமி நரசிம்மன் என்னையும் ரட்சிக்கட்டும் அப்படின்னு ஆச்சாரியர்கள் கொண்டாடினாலே அந்த எம்பெருமானை. அப்படி ஸ்தம்பத்திலிருந்து உத்தமமான லட்சுமி நரசிம்மனுடைய அவதாரம். எம்பெருமான் எங்கெங்கள்லாம் இருந்து வந்திருக்கான் பாருங்க. மிருகத்தினுடைய வயிற்றிலிருந்து வந்திருக்கான், கடல் வாழ் உயிரினமா வந்திருக்கான், மனுஷியாளுடைய வயிற்றிலிருந்து வந்திருக்கான், தேவர்களிடத்திலிருந்து வந்திருக்கான், ரிஷிகளிடத்திலிருந்து வந்திருக்கான், இங்க உயிரல்லாத ஜடப்பொருளிடத்திலிருந்தும் வந்திருக்கிறான். ஸ்தம்பேவதாரஹா. இந்த ஸ்தம்பம்னு சொல்லக்கூடியது ஒரு பெண்ணா ஒரு தாயா அல்லவே, ஒரு ஜடப்பொருள், ஒரு அச்சேதன வஸ்து. அதையும் ஒரு தாயாக, அதையும் ஒரு தாயினுடைய கர்ப்பமாக பாவித்து அதிலிருந்து வந்தானே பெருமாள். தைலோக்கியமே தகிலம் நரசிம்ம கர்ப்பம். இந்த லோகமே நிருசிம்மனுடையதான கர்ப்பம். அப்படின்னா நிருசிம்மன் வசிக்கக்கூடிய கர்ப்பம். எங்கும் நிறைந்திருக்கிறான் நிருசிம்மன். அப்படி நிறைந்திருக்கக்கூடிய நிருசிம்மன் தான் அன்னைக்கு தூண்ல இருந்து வெளிப்பட்டான். இந்த குழந்தை சொல்லி தின்றதுக்காக அப்ப தூண்ல போய் ஒளிஞ்சுண்டு அங்க இருந்து வரல பெருமாள். எங்கும் நிறைந்திருக்கிறான். என்ன ரூபத்துல வரணும்ன்றதுதான் அப்ப தீர்மானம் பண்ணப்பட்டது. அவனுடைய வரத்துக்கு தகுந்தபடி என்ன பேர்ல வரணும்ன்றது அப்ப தீர்மானம் பண்ணினான். தவிர எங்கும் உலன் கண்ணன், எங்கும் நிறைந்திருக்கிறான் எம்பெருமான். ஸ்தம்பேவதாரஹா. ஸ்தம்பத்திலே அவதாரம் பண்ணினான் லட்சுமி நரசிம்மன். சேவித்தவர்களுக்கெல்லாம் மயிர் கூச்சலடுகிறது, மயிர் சிலிர்க்கிறது. ஆச்சரியகரமான பெருமாளுடையதான சேவை. நல்லவாளுக்கெல்லாம் அந்த க்ஷணமேவா சீவை குண்டத்துல மோட்சத்துக்கு போய் பெருமாளை நேர சேவித்தது போன்ற ஒரு மோட்சானந்தம் ஏற்பட்டது. அந்த பெருமாளை துவேஷிக்கிறவா, பெருமாளிடத்துல பக்தி இல்லாதவா, பாபிஷ்டா, சரணாகத்தியோ பக்தியோ பண்ணாத கொடூரர்களுக்கெல்லாம் எம்பெருமான பார்த்த மாத்திரத்துல கொலை நடுங்கித்து. துராத்மாவான ஹிரண்யன் வெகுநேரமா எம்பெருமான பார்த்து பயத்துல உறைஞ்சு போய் நிற்கிறான். இருந்தாலும் அவனுடைய ஆங்காரம், அவனுடைய அழிவு காலம், விநாசகாலே விபரீத புத்திகள்னு எம்பெருமானோட சண்டை போடும்படியா அவனை தூண்டுறது. கையில வாளோடு கூட நிருசிம்மனை இன்னைக்கு சம்ஹாரம் பண்ணாம விடுறதில்லைன்னு பெருமாள் பேர்ல பாயறான். அந்த யுத்தமானது எப்படி இருக்கு அப்படின்னு பிரம்மா சொல்றார். இந்திரனுக்கும் ருத்ராசுரனுக்கும் நடந்ததே நீண்ட கால யுத்தம், அந்த மாதிரி கொடுமையான சண்டை இது. ருத்ரனுக்கும் திரிபுரனுக்கும் சண்டை நடந்ததே அந்த சண்டை. ஒரு புலிக்கும் நாய்க்கும் நடக்கிற சண்டை, ஒரு கருடனுக்கும் பாம்புக்கும் நடக்கிற சண்டை. ஆனா இதுல ஒரு வேடிக்கை என்னன்னா, சண்டை ரெண்டு பேருக்கு நடந்தாலும் இந்திரன் ஜெயிச்சான், ருத்ராசுரன் அழிஞ்சு போனான். ருத்ரன் ஜெயிச்சான், திரிபுரன் அழிஞ்சு போனான். புலி ஜெயிக்கும், நாய் செத்து போடும். கருடன் ஜெயிப்பான், பாம்பு செத்து போயிடும். அந்த மாதிரி ஹிரண்யன் அழிந்து போவான், நிருசிம்மன் ஜெயிப்பான்னு சொல்லக்கூடிய சூக்ஷ்மத்தை உணர்த்துபவராக ஆச்சரியமான உதாரணங்களாலே இந்த யுத்தத்தை வர்ணிக்கிறார் பிரம்மா. பாக்குறவாளுக்கெல்லாம் குளம் நடுங்கிறது எப்ப நடக்கும்னு தெரியல. அந்த மாதிரியான ஒரு பரபரப்போடு கூட எல்லோரையும் வைத்துக் கொண்டிருக்கக்கூடியதான உத்தமமான பெரிய கிரூரமான யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்திலே தேவ சத்ருவா, தேவர்களுக்கெல்லாம் விரோதியாக இருக்கக்கூடிய ஹிரண்யன் மதம் பிடித்த யானையை போல நிருசிம்மனை எதிர்க்கிறான். அது பாக்குறதுக்கு எங்களுக்கெல்லாம் எப்படி இருந்தது தெரியுமா? பாக்குறவாளுக்கு வேணா, அந்நியாலை எடுக்க வேணா, என்ன ரெண்டு பேர் இப்படி சண்டை போட்டுக்கிறாளே, யாரு சாவான்னு தெரியலையேன்னு நினைச்சுப்பாலாம் அஞ்ஞானம் இருக்கிறவா. ஆனா ஞானம் இருக்கிற பிரம்மா முதலான தேவர்கள்லாம் என்ன நினைச்சுட்டாலாம், பாக்குறவா என்னமோ அப்படி இந்திரனை ஹிரண்யனை மடம் பிடிச்ச யானை போல பார்த்துட்டு இருக்கா. ஆனா எங்களுக்கெல்லாம் எப்படி இருந்தது தெரியுமா? காமெடியா இருந்தது. எப்படின்னா, நன்னா தகதகான் எரிச்சுன்னு இருக்கிற நெருப்பு ஒண்ணு இருக்கு, அந்த நெருப்போடு கூட விட்டில் பூச்சி போய் சண்டை போடுறது. நெருப்பே நீயும் பிரகாசிக்கிற, விட்டில் பூச்சியான நானும் பிரகாசிக்கிறேன், இருட்டுல உன்னை ஏத்தினாலும் வெளிச்சம் தெரியறது, என்னை ஏத்தினாலும் வெளிச்சம் தெரியறது, ஆகையினால நீயும் நானும் ஒண்ணு, உன்னை என்ன பண்றேன் பாருன்னு விட்டில் பூச்சியானது நெருப்பு மேல பாஞ்சுண்டு போச்சோம். கடைசியில என்னாச்சு, அந்த நெருப்பிலே விழுந்து இருக்கிற இடம் தெரியாம சாம்பலாய் செத்து போயிடுது. அந்த மாதிரி ஹிரண்யன் நிருசிம்மனிடத்திலே கொண்ட கோபமானது அவனுடைய அழிவுக்கு காரணமானது.
அவன் கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்களை எல்லாம் அப்படி எம்பெருமான் மேல பிரயோகிச்சுட்டே இருக்கான். விடாத தொடர்ந்து மழை பெய்யற மாதிரி பெருமாள் மேல இவன் கையில இருக்கிற ஆயுதங்களை எல்லாம் பிரயோகிச்சுட்டு இருக்கான். இவன் விசேஷமா வரம் வாங்கிட்ட மந்திராஸ்திரங்களை எல்லாம் பிரயோகிக்கிறான். பெருமாள் ஒண்ணுமே பண்ணல, பேசாம நிக்கிறார். இவன் பெருமாள் மேல ஏவின ஆயுதங்கள் மந்திராஸ்திரங்கள் எல்லாம் அப்படி தவிடுபடியா சுக்குநூறா சதிர போயிடுத்தெல்லாம். நீ பண்ணினது தப்பு, 3 லோகங்களையும் ஹிம்சை பண்ணினது தப்பு, பாகவதாலையெல்லாம் ஹிம்சை பண்ணினது தப்பு, என்னுடைய பரம பாகவதோத்தமனான பிரகலாதாழ்வானை கொன்னது அவனுக்கு ஹிம்சை கொடுத்ததும் மகா தப்பு. இத்தனை பண்ணிட்டு என்ன வேற எதிர்க்கிறியானின்னு சொல்லி நிருசிம்மனுடைய கோபம் கட்டுக்கடங்காமல் போய் 3 லோகங்களுடைய நன்மைக்காக இப்போதே இந்த மகாதுஷ்டனை கொன்னே ஆக வேண்டும், இல்லைன்னா இன்னும் இவனுடையதான பாவங்களை சேர்த்துண்டே போவான்னு சொல்லி தயையினாலே எம்பெருமான் நிருசிம்மன் தன் நெற்றியிலே இருக்கக்கூடிய கோப கண்ணாலே நெற்றி கண்ணாலே அவனை பார்த்து எரித்து விடுவது போன்று பார்த்து அப்படியே லாவகமா அவனை தூக்கி மடியில வச்சுட்டாரான் சம்ஹாரம் பண்றதுக்காக. முனியே நான் முகனே முக்கண்ணப்பா. இந்த முக்கண்ணப்பான்னு ஆழ்வார் தெரிவிக்கிறது 3 கண்களை உடைய திரிநேத்திரியான நிருசிம்மனை பிரத்யட்சமா சேவிக்கணும்னா பாடலாத்ரின்னு சொல்லக்கூடிய சிங்க பெருமாள் கோவில் மூலவரிடத்துல சேவிக்கலாம். எம்பெருமான் நிருசிம்மனுக்கு நெற்றியிலே கண் உண்டு, அவனைத்தான் ஆழ்வார் முக்கண்ணப்பான்னு குறிப்பிடுறார். அல்லது 3 கண்களை உடையவனான ருத்ரனுக்கு அந்தர்யாமியான நிருசிம்மனே அப்படின்னு அர்த்தம். அந்த முக்கண்ணப்பனான நிருசிம்மன் அப்படி கோபம் பொங்கக்கூடிய கண்ணோடு கூட ஹிரண்யனை பார்த்து அவன் தலைமயிர் அப்படியே புடிச்சுட்டாரான், உன்னை இன்னைக்கு விடுறதில்லைன்னு சொல்லி. பரம தேஜஸ்வியான நிருசிம்மன், பிராட்டியை பிரியாமல் இருக்கக்கூடிய நிருசிம்மன் உக்ர நிருசிம்மனா மாறி சத்ருவான ஹிரண்யனை தன் மடி மேல வைத்துண்டு ஆத்துக்கு உள்ளேயும் வெளியும் இல்லாத நிலப்படியிலே அமர்த்தி கொண்டு மடியில ஹிரண்யனை கடத்திண்டு ஒரு க்ஷணத்துல அவன் ஆகம்னு சொல்லக்கூடியதான மார்பை தன்னுடைய கூர்மையான ஆயுதம் போல இருக்கக்கூடிய நகங்களாலே கீண்டு சம்ஹாரம் பண்ணி அவனுடைய குடல் மாலையை குடலை உருவி மாலையாட்டமா கழுத்துல போட்டுண்டார். பெருமாளுடைய திருமேனி, பெருமாளுடைய கை முழுக்க ரத்தம். ஒரு மாதுளம்பழத்தை அப்படியே கத்தியால கீறச்ச அதுல இருந்து எப்படி சேப்பா ரத்தமாட்டமா வெளியில வருது. அப்படி இருக்கிறச்ச ஹிரண்யனுக்கு பிபி 500க்கு மேல போயிட்டு இருக்கு, அப்படியே நல்லா கொதிக்கிறது ரத்தம். பெருமாளுடைய கோபம் அப்படி இருக்கு, பெருமாளுடைய நகம் அத்தனை ஷார்ப்பா இருக்கு, அத்தனை ஷார்ப்பா போட்டு கழிக்கிறச்ச எத்தனை ரத்தம் செதித்திருக்கும், செதறி இருக்கும். அங்கே அந்த ரத்தம் எல்லாம் எம்பெருமான் மேலெல்லாம் தெரிச்சுதான். இப்படி சகல லோகங்களுடைய க்ஷேமத்திற்காக ஹிரண்ய சம்ஹாரத்தை பெருமாள் நடத்தி முடிச்சுட்டார். இந்த ஹிரண்யனுடைய மார்பை பெருமாள் கீறி அவன் குடலை உருவி மாலை போட்டுக்கொண்டு அவனுடைய சரீரத்துல இருந்த ரத்தம் பெருமாள் மேல தெரிச்சது எப்படி இருக்குன்னா, வெள்ள விளையல்னு இருக்கக்கூடிய இமயமலை இருக்கே பனிமலை, அதுக்கு மேல அங்கங்க காவிகள் இருப்பது போல இருந்துதான். இமயமலை என்ன சொல்லக்கூடிய பனிமலையிலே சன்னியாசிகளா இருக்கக்கூடியவா காஷாயத்தை உடுத்திண்டு எங்க பாரு தபஸ் பண்ணிட்டு அனுஷ்டானம் பண்ணிட்டு ஜபம் பண்ணிட்டு தென்படுவாளாம். தூரத்துல இருந்து பார்த்தா வெள்ள விளையாள்னு இருக்கிற இமயமலைக்கு மேல அங்கங்க காவி காவியா டாட்டா தெரியுமா பாக்குறவாளுக்கு. அந்த மாதிரி பெருமாள் அப்படி ஜாஜ்வல்யமானமா பிரகாசிக்கிறான் நிருசிம்மன். அவனுக்கு மேல இருக்கக்கூடிய ஹிரண்யனுடைய ரத்த துளிகள், குருதி துளிகளானது இமயமலை மேலே படர்ந்திருந்த காவிகளைப் போல இருந்ததுன்னு வர்ணிக்கிறார் பிரம்மா. இப்படி சகல லோகங்களுடையதான க்ஷேமத்திற்காக ஹிரண்ய சம்ஹாரத்தை நிருசிம்மன் பண்ணுட்டான். இரணியன் ஆகம் பிளந்து அரியாய் உதிரமலைந்த கையோடு இருந்தானை. கையெல்லாம் ரத்தம் பெருமாளுக்கு. ஜுவாலாந்திர சிம்மனா ஹிரண்ய சம்ஹாரம் பண்ணிட்டு கண்கள்ல கோபம் பொங்க நிக்கலாம் பெருமாள். அப்படி அந்த ஹிரண்யனை சம்ஹாரம் பண்ணின உடனே அவனால அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்த லோகங்கள் எல்லாம் க்ஷேமம் பெற்றன. சந்திரனும் சூரியனும் பழையபடி சுகமா சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இத்தனை நாள் இவனுக்கு பயந்துண்டு உதிக்காம நடமாடாம பயந்துட்டு இருந்தா. காற்றும் கூட வீசாமல் இருந்தது. நறுமணம் பொருந்தி இஷ்டப்படி சுதந்திரமா காத்து வீசித்து. நட்சத்திரங்கள்லாம் இஷ்டத்துக்கும் ஒளி பெற்று மிளிர்ந்தன. சூரியன் உதித்தவுடனே இருள் நீங்குவது போல, இருட்டு ஓடி போறது போல, இரண்யன் இறந்தவுடன் இந்த லோகத்தினுடையதான துயரம்னு சொல்லக்கூடிய இருட்டெல்லாம் ஒரு க்ஷணத்துல இல்லாத போயிடுத்து. எம்பெருமான் நிருசிம்மனாகிற சூரியன் உதித்தபடியினாலே லோகத்துல இருக்கக்கூடிய இருட்டு, பயம்னு சொல்லக்கூடிய இருட்டு, துக்கம்னு சொல்லக்கூடிய இருட்டு, அஞ்ஞானம்னு சொல்லக்கூடிய இருட்டு, இதெல்லாம் நீங்கி லோகமே மங்களகரமாயிடுத்து. பிரம்மா ருத்ரன் முதலான எல்லா தேவர்களும் ரொம்ப சந்தோஷமான மனசோட கூட இனி பழையபடி அனுஷ்டானங்கள்லாம் நன்னா நடக்கும், நமக்கெல்லாம் ஆகாரம் கிடைக்கும்னு சந்தோஷமா கொஞ்சம் அப்படி பெருமூச்சு விட்டா. அப்ப பிரம்மா சொல்றார், நானும் எல்லா நன்மைகளையும் தரக்கூடியதா, தேவர்களாலும் கூட பெறுவதற்கு கஷ்டமா இருக்கக்கூடியதா, எம்பெருமானுடைய அனுகிரகத்தை பெற்றவரான கதம்ப ரிஷியனுடைய ஆசிரமத்திற்கு போய்
அந்த கதம்ப ரிஷியை சேவித்து கதம்ப ரிஷியின் இடத்துல சொன்னேன். இந்த இடத்துல எப்படி எல்லாருமா தேவ சபையெல்லாம் கூடி கோஷ்டியா நின்று இரண்யவதத்தை பத்தி சம்ஹாரம் பத்தி பேசினோமோ முடிவெடுத்தோமோ, பகவான் எப்படி சங்கல்பிச்சுண்டானோ கூடிய சீக்கிரம் அந்த ஹிரண்ய சம்ஹாரத்தை பெருமாள் பிளான் பண்ணபடியே நடத்தி முடிச்சுட்டான். ஹிரண்யன் ஒழிந்தான். லோகமெல்லாம் இப்போ நிம்மதி பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிறது. சொல்ல போனா ஹிரண்யனுடைய கொடூரமான ஆதிக்க காலத்திலே உம்முடைய ஆசிரமம் எப்படி சந்தோஷமா சுதந்திரமா இருந்ததோ அந்த மாதிரி இப்ப லோகமே இருக்கு சுவாமி. எல்லாம் உம்முடைய ஆசிரமத்தினுடைய நல்ல ஒரு சாநித்தியம். இங்க பகவான் சங்கல்பம் பண்ணினா நாங்கெல்லாம் பேசினோம், நல்லபடியா நடந்துடுத்து. இந்த சந்தோஷமான விஷயத்தை உமக்கு தெரிவிக்கலான்னு வந்தேன். ஹிரண்ய சம்ஹாரம் ஆயிடுத்து, நிருசிம்மாவதாரம் ஆயிடுத்து. இதெல்லாம் நடந்தது உம்மாலே சுவாமி. இது சாதாரண காரியம் அல்ல, தேவ காரியம். தேவர்களுக்கே அழிவுன்னு வந்த போது அவளை ரட்சிக்கிறதுக்காக எம்பெருமான் ஹிரண்ய சம்ஹாரம் பண்ணின காரியம் ஏதோ உங்களுக்கோ எனக்கோ தனிப்பட்ட ஒரு மனுஷனுக்காகவோ பண்ணின காரியம் அல்ல. இந்த உலகத்தை எல்லாம் வாழ்விக்கிற தேவர்களுக்கான காரியமானபடியினாலே அது தேவ காரியம். அந்த காரியம் நடக்கும்படியா உங்க ஆசிரமத்தை உங்க தப்போ வலிமையினால வச்சிருந்த மகாத்மாவான தேவரீர் என்ன நினைக்கிறீரோ வரம் கேளோ நான் கொடுக்கிறேன்னு பிரம்மா கதம்பருக்கு சொன்னான். அவர் என்ன வரம் கேட்டார், மேல என்ன நடந்ததுன்றத நாளைக்கு பார்க்கலாம். சீரார் தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.